நம்முடைய சிந்தனையில் உயர்த்த நம்முடைய ஆழியாரிலிருந்து விண்ணலை வழியாக மதிப்பிற்க மரியாதைக்குரிய பேராசிரியர் முனைவர் கே பெருமாள் ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்போம். ஐயா அவர்களின் உரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றி ஒரு அறிமுகம். மதிப்பிற்க மரியாதைக்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர், முதுநிலை பேராசிரியர் முனைவர் பெருமாள் ஐயா அவர்கள் ஆழியாரில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் 45 ஆண்டுகளுக்கு மேலாக மனவளக்கலை யோகாவில் தொண்டாற்றி வருகிறார்கள். கோவை ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் முதல்வராக பணியாற்றியுள்ளார்கள். ஆழியாரில் மிஷன் கல்வி இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளார்கள். பல்வேறு கல்லூரிகளுடன் இணைந்து மனவளக்கலை பயிற்சியை கொண்டு செல்வதில் ஐயாவின் பங்கு போற்றுதலுக்குரியது. யோகமும் மனித மாண்பும் என்ற படிப்பில் எம்பில் PhD மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் உள்ளார்கள். பல வெளிநாடுகளுக்கும் சென்று மனவளக்கலை பயிற்சி அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்கள் மலேசியா நாட்டிற்கும் பலமுறை சென்று மனவளக்கலை டிப்ளமா மற்றும் பிரம்மஞான ஆசிரியர் பயிற்சிகளையும் நடத்தி வருகிறார்கள். தற்பொழுது உலக சமுதாய சேவா சங்கத்தின் பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கான இயக்குநராகவும் பொறுப்புகளை ஏற்று வழிநடத்தி வருகிறார்கள். மேலும் ஜூம் இணைய தளம் வாயிலாக வேதாத்திரிய மனவளக்கலை சிறப்பு சிந்தனை முறைகளையும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை நாம் இன்று நன்றியுணர்வு என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்கள் அளித்து நம்முடைய சிந்தனை உயர்த்த ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய மனவளக்கலை சார்ந்த ஆசிரிய பெருமக்களுக்கும் மனவளக்கலை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது பணிவான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு நிறைய செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் முழு மனிதனாக வாழ்வதற்கு தன்னை உணர்ந்து கொண்டு, சமுதாயத்தை உணர்ந்து கொண்டு, இயற்கையை மதித்து வாழக்கூடிய எல்லா பண்புகளையும் நமக்கு மகிழ்ச்சி அவர்கள் பயிற்சியாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நன்றியுணர்வு என்பது பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள். இன்று நாம் அந்த நன்றியுணர்வு என்ற செய்தியை பற்றி கொஞ்சம் ஆழமாக, அழுத்தமாக, விளக்கமாக நாம் காண இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், நன்றியுணர்வு என்பது ஒரு மனிதனுடைய மகத்தான பண்பு. யாருக்கெல்லாம் அந்த நன்றியுணர்வு இருக்கிறதோ, அது ஆழமாக இருக்கிறதோ, கண்டிப்பாக அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிரபஞ்சம் அவர்களுக்கு தேடி வந்து உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த நன்றியுணர்வு மிக்கவர்கள் இயல்பாகவே எல்லோரிடமும் அன்பும் கருணையுமாக இருப்பார்கள். ஆகவே இவற்றைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போ நம்ம படத்துல பார்க்கிறோம், ஒரு நன்றியுணர்வு என்ற நிலையிலே ஒரு நாய் அங்கு இருப்பதை பார்க்கிறோம். உண்மையிலேயே எல்லா ஜீவன்களிலும் அதிகமான நன்றியுணர்வு பெற்றது அந்த நாய் என்பதுதான். அது உண்மையிலேயே மதிக்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. அந்த முதலாளி எப்படி இருந்தாலும் அவரோடு அந்த உறவு பாராட்டுவது, அவருக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து கொடுப்பது, அவரை பாதுகாப்பது, அவர் எங்கு சென்றாலும் உடன் செல்வது, அவரை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்வது, அதனை விட வேறு எதுவும் கவனிக்க முடியாது. நாய் வைத்து வளர்த்தவர்கள் அல்லது அதனுடைய அன்பினை அறிந்தவர்கள் இதை உணர்வார்கள். அதற்கு ஈடு இணையாக உலகில் வேறு யாரையும் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு அது ஒரு நாய், நன்றியுள்ள ஜீவன். இப்படி எத்தனையோ ஜீவன்கள் இறைவன் நமக்காக, நமது நல்வாழ்க்கைக்காக இறைவன் நமக்கு படைத்து கொடுத்திருக்கிறான். அந்த நன்றியுணர்வின் மேன்மையை இன்று நாம் ஆழமாக சிந்தனை செய்து பார்க்க இருக்கின்றோம். அடுத்த ஸ்லைட், நெக்ஸ்ட் வீடியோ பண்ணி. உலக நீதி சொல்வது, செய்த நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டாம். ஆம், நாம் வாழ்வது பிறருடைய உழைப்பினால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே
எந்த வகையில் ஒருவர் நன்றி நமக்கு செய்திருந்தாலும் அதை நினைத்து 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 நாம் பாராட்ட வேண்டும். மீண்டும் அவர்களுக்கு அந்த உதவியை செய்வதற்கு நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் ஒரு உலக நீதி. நெக்ஸ்ட் பாருங்கள், ஔவையாறு சொல்வது பாருங்கள், நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்றும் தருங்கால் என வேண்டாம். நாம ஒரு உதவி செஞ்சுட்டு திருப்பி நமக்கு அவர் எப்ப செய்வாரு என்று எதிர்பார்க்க வேண்டாம். எதிர்பார்த்து செய்தால் அது காமிய கர்மம் என்று சொல்வார்கள். எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய ஒன்றைத்தான் நிஷ்காமிய கர்மம் என்று சொல்வார்கள். அப்படி நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கால் என வேண்டாம். நின்று தளரா வளர் தெங்கு தால் உண்ட நீரை தலையாலை தான் தருதலால். ஒரு பெரிய தென்னை மரம் தனது வேரிலிருந்து எடுக்கக்கூடிய அத்தனை நீரையும் ஒரு 40 அடி 50 அடி உயரத்திற்கு எடுத்து சென்று அங்கு மேலே அது இளநீராக மாற்றி பக்குவப்படுத்தி எப்படி தருகிறது பாருங்கள். இது யாருக்காக நினைத்து செய்கிறது? எந்த எதிர்பார்ப்பை வைத்துக் கொண்டு செய்கிறது? இப்படி இறைவனுடைய படைப்பிலேயே எத்தனையோ ஜீவன்கள் அதனது கடமைகளை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது. அந்த இறைவனின் படைப்புகளிலே மிக மிக முக்கியமானவன் என்று சொல்லக்கூடியவன், அந்த தெய்வத்தை நெருங்கி நின்று வாழக்கூடியவன் மனிதன். அப்ப அந்த மனிதனுக்கு அந்த உயர்ந்த பண்புகள் எல்லாம் நிறைந்தவன் தானே மனிதன். ஆகவே எதையும் எதிர்பார்க்காது செய்யக்கூடிய அந்த ஒரு நிறைவு மனிதனுக்கு வேண்டும். நெக்ஸ்ட் நான் இடையில் கேப் போடும்போது நீ டக்குன்னு மாத்தி. மனிதனை மற்ற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டும் சிறந்த பண்புகளில் ஒன்று நன்றியுணர்வு. ஆம், உண்மையிலேயே மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் நன்றியுணர்வு இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லா விலங்குகளுக்கும் இருக்கிறது, எல்லா ஜீவன்களுக்கும் உயிரினங்களுக்கும் அதனது நிலையிலே இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் விட மிக அதிகமானது, வலிமையானது, வாழ்வை சிறப்பிக்கக்கூடிய அந்த நிலை மனிதனுக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கிறது. ஒருவர் நமக்கு செய்த உதவியை மறவாமல் அதற்கு கைமாறாக நன்மை செய்ய எண்ணும் உயரிய பண்பு. ஏதோ சின்ன உதவியாக இருக்கலாம், பெரிய உதவியாக இருக்கலாம். ஆனால் நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போது அதை மனதிலே வைத்துக் கொண்டு அவருக்கு செய்ய காத்து கொண்டிருப்பது, வாய்ப்பு கிடைக்கும் போது செய்வது, அதுதான் நன்றி உணர்வு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று வள்ளுவர் சொல்வார். ஆம், மறந்து விடக்கூடாது. அது நல்லது, அது பாராட்டப்பட வேண்டும். எத்தனையோ மறக்க வேண்டிய விஷயங்கள் நம் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறோம், அதையெல்லாம் மறந்து விடலாம். ஆனால் நன்றியை மறக்க கூடாது. இந்த பண்பின் சிறப்பை எடுத்துரைக்கிறது. நன்றியுணர்வு கொண்ட சமுதாயமே நாகரீகம். நாகரீகம் உள்ள சமுதாயம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அங்கே நன்றியுணர்வு மிகுந்திருக்க வேண்டும். மனிதர்களில் கூட யாரெல்லாம் ஒரு பண்பின் உச்சத்தில் இருக்கிறார்கள், நாகரிகத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள் என்று பார்த்தால், யாரெல்லாம் நன்றியுணர்வு மிக்கவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அந்த உச்சத்தில் இருப்பவர்கள். நாகரீகம் என்று சொன்னாலே அருட்தந்தை அதை அற்புதமாக சொல்வார்கள். நா, அகம், இரியம், இந்த மூன்றும் சேர்ந்துதான் நாகரிகம் என்று சொல்வார்கள். நா என்று சொல்லுகின்ற போது நாம் என்ன பேசுகிறோம், அகம் அந்த உள்ளத்தில் எப்படி என்ன இருக்கிறது, இரியம் மனதில் எப்படி வெளிப்படுகிறது. பொதுவாக எண்ணம், சொல், செயல் என்று சொல்கிறோமே, அந்த மூன்றும் ஒன்றாக யாருக்கு இருக்கிறதோ அதுதான் நாகரிகம். எண்ணுவது ஒன்று, சொல்லுவது ஒன்று, செயல் ஒன்று இருக்கின்ற போது அது நாகரிகம் அல்ல, அது அநாகரிகமாக மாறிவிடும். ஆகவே ஒரு நாகரிகமுள்ள மனிதனுக்கு நன்றி உணர்வு என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். நன்றியுணர்வு என்பது மனித குணாதிசயங்களில் மிக உயர்ந்த ஒன்று. இது கற்றல் மற்றும் வளர்ச்சி போன்ற வழிகளில் ஒரு முக்கியமான சக்தி. ஆம், நாம் கற்றுக்கொள்வதற்கும் நம்முடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் நம்முடைய குடும்ப வளர்ச்சிக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் இந்த நாகரிகம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. எவரொருவர் நன்றி உணர்வை கொண்டவராக இருக்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு பிடித்தமான மற்ற வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆம், நன்றியுணர்வு மிக்கவர்களை மற்றவர்கள் மதிப்பார்கள். அதே நன்றியுணர்வு அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு பல வகையில் உறுதுணையாக அது இருந்து கொண்டே இருக்கும். வரலாற்று மற்றும் அந்த முக்கியத்துவத்தை பார்ப்போம். 1965 செப்டம்பர் 21 ஹவாயில் நடைபெற்ற ஒரு நன்றி செலுத்தல் தேங்க்ஸ் கிவிங் கூட்டத்தில் எட்னா பெர்த் லேம்லே என்பவர் இந்த நாளை உருவாக்குகிறார். அதாவது அந்த நாளிலே
அவரவர்கள் அதுவரை தாங்கள் வாழ்ந்ததற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நினைத்து 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 அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த ஒரு நாளை நன்றி செல்வதற்காகவே ஒதுக்கி இருக்கிறார்கள். உண்மையிலேயே இது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. நாம் ஒவ்வொரு நேரமும் நன்றி சொல்ல வேண்டும், ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல வேண்டும். குறிப்பாக அதற்கென்று ஒரு தினத்தை உருவாக்கி அதன் மூலமாக அந்த நன்றியை தெரிவிக்கக்கூடிய வகையிலே செப்டம்பர் 21 அந்த 1965 ஆண்டிலே உருவாக்கி இருக்கிறார்கள். அது அந்த நன்றி சொல்லும் தினமாக அதனை உருவாக்கி இருக்கிறார்கள். உண்மையில் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நன்றியின் பெருமைகளை தெரிந்த நிலையில் இருக்கிறார்கள். நெக்ஸ்ட், நன்றியுணர்வு மனிதர்களின் மன அழுத்தத்தை குறைத்து நேர்மறை எண்ணங்களை வளர்க்கிறது என்பதை அனைவருக்கும் உணர்த்துவதே இது முக்கியம். ஆம், நாம் நன்றியுணர்வு உள்ளவர்களாக இருக்கின்ற போது நமக்கு நல்ல எண்ணங்கள் தான் வரும், நேர்மறை எண்ணங்கள் தான் வரும், தவறான எண்ணங்கள் வராது. எல்லோரையும் மன்னித்து விடலாம், தவறு செய்தவர்களை கூட மன்னித்து விடலாம். அவர்களும் ஏதோ ஒரு வகையில நமக்கு நன்மைகளை செய்திருப்பார்கள். ஆகவே நன்றியுணர்வு அதிகமாக அதிகமாக அது யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் கூட ஆரம்பிக்கும். நல்லவர்களாகத்தான் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். நெக்ஸ்ட், நன்றி உணர்வின் விளக்கம். நாம் துன்பத்தில் இருக்கும் போது உதவி செய்தவர்களை, நமக்கு வழிகாட்டியவர்களை, நம்மை வளர்த்தவர்களை என்று மறவாமல் நினைவு கொண்டு அவர்களுக்கு நன்மை செய்வதே நன்றியுணர்வு. இது வெறும் நன்றி என்ற சொல்லால் மட்டும் வெளிப்படுவதென்று, செயலிலும் எண்ணத்திலும் வெளிப்பட வேண்டிய உள்ளத்தின் உணர்வாகவும், நாம் ஏதோ வார்த்தைக்காக நன்றி என்று சொல்வதில்லை, அது உள்ளார்த்தமாக வர வேண்டும். அந்த மனிதர்களை பார்க்கின்ற போதே நமக்கு மனதுக்குள்ளே ஒரு அன்பு, ஒரு கனிவு, எவ்வளவு உதவிகள் செய்திருக்கிறார், நான் எப்படி இந்த உதவிக்கு அவருக்கு நான் திரும்ப கடன் செய்ய போகிறேன் என்ற ஒரு ஆத்மார்த்தமான எண்ணம், அவருக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு அழுத்தம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த நன்றி உணர்வாக இருக்கிறது. நெக்ஸ்ட், நன்றி என்ற சொல் எவ்வளவு இனிமையாக ஒலிக்கிறது. அந்த நா என்பது ஒரு நல்ல என்ற ஒரு அர்த்தம் அடங்கியது, அறிதல் என்ற நிலையை சேர்த்து, அப்போ நல்லதையெல்லாம் அறிந்து அதற்கேற்ப நமது வாழ்க்கையை முறைப்படுத்திக் கொள்வதற்கு, அதை வெளிக்காட்டுவதற்கு உரிய ஒரு வார்த்தையாக இதனை அமைத்திருக்கிறார்கள். நெக்ஸ்ட், அடுத்து மனம் நிறைந்து கூறக்கூடியது நன்றியுணர்வின் ஆழமான தத்துவம். நன்றியுணர்வு என்பது வெறும் நன்றி, தேங்க்யூ என்ற வார்த்தையோடு முடிவதல்ல. இது பிரபஞ்சத்தோடும் சக மனிதர்களோடும் நம்ம இணைக்கும் ஒரு ஆழமான ஆன்மீக மற்றும் உளவியல் சக்தி. உண்மையிலேயே இது ஒரு பெரிய பாலம். நீங்கள் நன்றியுணர்வு சொல்கின்ற போது பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்கிறோம், மற்ற ஜீவன்களோடு தொடர்பு கொள்கிறோம், மற்ற மனிதர்களோடு தொடர்பு கொள்கிறோம். அந்த மனமானது ஒரு அமைதி நிலை அடைகிறது, ஒரு ஆனந்தம் அடைகிறது. நம்ம நன்றி சொல்கின்ற போது நம்மை அறியாமல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆன்மா அது எங்கெல்லாம் ஊடுருவி சென்று அங்கெல்லாம் அது ஒரு தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்கிறது, ஒரு இனிமையான தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நமக்கு உதவி செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நாம் எந்த துன்பப்பட்டாலும் இந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறது. அதுபோன்று நமக்கு உதவி செய்வதற்கு சக ஜீவன்கள், சக மனிதர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த நன்றியுணர்வு உச்சத்துக்கு சென்றால், அவர்களை மதித்து பாராட்டினால் அவர்கள் ஓடி வந்து உதவி செய்வார்கள். இன்று நாம் குறைபட்டுக் கொள்கிறோம், உறவினர்களை குறைபட்டுக் கொள்கிறோம், நண்பர்களை குறைபட்டுக் கொள்கிறோம், தெய்வத்தை குறைபட்டுக் கொள்கிறோம். உண்மையிலேயே இது நன்றி உணர்வு காட்டாத நிலைதான். நாம் நன்றியுணர்வோடு இருக்கின்ற போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு அணுவையும், ஒவ்வொரு ஜீவனையும், ஒவ்வொரு மனிதனையும் நாம் மதிக்கின்ற போது நாம் அந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறது. நண்பர்களை நாம் மதிக்கின்ற போது நண்பர்கள் நமக்கு உதவி செய்வதற்கு காத்துக் கொண்டிருப்பார்கள். உறவினர்களை நாம் மதிக்கின்ற போது அவர்கள் நமக்கு உதவி செய்வதற்கு காத்துக் கொண்டிருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் நமது அந்த நன்றியுணர்வை, ஒரு நல்ல எண்ணங்களை வெளிப்படுத்தாத காரணத்தினால் அவர்கள் எல்லாம் நம்மை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறார்கள், தள்ளி நிற்கிறார்கள். ஆகவே நன்றியுணர்வு என்பது அது ஒரு அன்பின் வெளிப்பாடாக இருக்கும், ஒரு கருணையின் உச்சகட்டமாக இருக்கும். அந்த உணர்வு நம்மிடம் மிகுகின்ற போது நம்மை சுற்றி ஒரு நல்ல சூழல் ஏற்படும். எல்லா இயற்கையும் பிரபஞ்சமும் ஓடி ஓடி வந்து நமக்கு உதவி செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், உளவியல் ரீதியாக சைக்காலஜிக்கல் டெப்த், கவனக்குவிப்பு மாற்றம், ஷிஃப்ட் ஆஃப் ஃபோக்கஸ். நம்ம இயல்பாகவே குறைகளையும் ஆபத்துகளையும் தேடும். பொதுவாக நமக்கு அந்த எதிர்மறை எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் குறைகள் சொல்லிக் கொண்டிருப்பதையும்
அதனால் ஆபத்துக்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை. நன்றியுணர்வு இந்த பழக்கத்தை மாற்றி நம்மிடம் என்ன இல்லை என்பதிலிருந்து என்ன இருக்கிறது என்ற நேர்வாரை எண்ணை அது நன்றியுணர்வு கொள்ள 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 நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் குறைந்து தன்னை பற்றிய குறை சொல்லுதல், மற்றவர்களை குறை சொல்லுதல், அதையெல்லாம் மாறி நேர்மறை எண்ணங்கள். ஒவ்வொரு மனிதனிடமும் எவ்வளவு நல்ல குணம் இருக்கிறது, இந்த பிரபஞ்சம் எவ்வளவு நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறது, எல்லோரும் எவ்வளவு நல்ல குணத்தோடு நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் வருகின்ற போது அது அந்த நன்றியுணர்வு மேம்பாடாக அமையும். அகங்காரத்தை அழித்தல், நான் மட்டுமே என் வெற்றிக்கு காரணம் என்ற அகங்காரத்தை நன்றியுணர்வு உடைக்கிறது. நாம் எந்த ஒரு செயலில் வெற்றி அடைந்தாலும் அதற்கு இந்த பிரபஞ்சத்தின் எத்தனையோ கோடிக்கணக்கான நிகழ்ச்சிகள் அங்கே நமக்கு உதவியாக இருக்கின்றன. நான் தான் செய்தேன் என்பதற்கு அங்கு அர்த்தமே இல்லை. அந்த பிரபஞ்சத்தின் ஒரு துளிதான் நாம இருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய முயற்சிக்கு இந்த பிரபஞ்சம் எத்தனையோ வழிகளில் இருந்து நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ கிரகங்கள், நட்சத்திரங்கள் அங்கிருந்து கொண்டு தனது ஆற்றலை பாய்ச்சிக் கொண்டிருக்கின்றன. எத்தனையோ ஆன்மாக்கள், வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஞானிகள், மகான்கள், முன்னோர்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி நமக்காக எத்தனையோ ஜீவன்கள், எத்தனையோ ஆன்மாக்கள், பிரபஞ்சத்தின் எத்தனையோ அணுக்கள் அந்த செயல்பாடுகள் காத்துக் கொண்டிருக்கின்ற போது இதை நான் தான் செய்கிறேன் என்று சொல்லுகின்ற போது அது ஒரு மனிதனுடைய ஆணவத்தை காட்டுகிறது. ஆணவம் எங்கு வருகிறதோ அங்குதான் அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது. இயற்கை மற்றும் பிரபஞ்சத்தின் கொடை எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கிறது. அது அன்பும் கருணையுமாக நிற்கிறது. நமக்கு உதவி செய்வதற்காக அது காத்துக்கொண்டிருக்கிறது. நெக்ஸ்ட் போலாம். அறிவியல் மற்றும் மூளை செயல்பாடு, நியூரோ சயின்ஸ். மகிழ்ச்சி ஹார்மோன்கள். நாம் மனதார நன்றி உணர்வோடு இருக்கும்போது மூளையில் டோபமைன் மற்றும் செரட்டோனின் போன்ற நரம்பு கடத்திகள் சுரக்கின்றன. இவை உடனடியாக நம் மனநிலையை அமைதி கொண்டு வருகின்றன. நாம் அமைதியாக இருக்கின்ற போது, நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது இந்த இயல்பாக டோபமைன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனும் அதுபோன்று செரட்டோனின் என்று சொல்லக்கூடிய அவை சுரக்க ஆரம்பிக்கும். இவை சுரந்தால் நம்மை அறியாமல் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அல்லது எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அப்பொழுது இந்த ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்கும். நாம் நன்றி உணர்வை வெளிப்படுத்துகின்ற போது இயல்பாகவே இந்த டோபமைன் என்று சொல்லக்கூடிய ஹார்மோனும் செரட்டோனின் என்று சொல்லக்கூடியதும் அது அதிக அளவில் சுரக்க ஆரம்பிக்கிறது. ஆக அந்த ஒரு மகிழ்ச்சி, நாம் நல்லது எண்ணுகிறோம், அந்த ஹார்மோன்கள் சுரக்கின்றன, மேலும் நமக்கு நல்ல எண்ணங்கள் வருகின்றன, நமது மனம் முழுவதும் ஒரு அமைதி நிலவுகிறது, அந்த அமைதி உடலுக்குள்ளே பரவுகிறது, நாம் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். அதே போன்று ஸ்ட்ரெஸ் சில சமயம் உண்டாகிறது, மன அழுத்தம் உண்டாகிறது. அதுக்கு என்ன பார்க்கலாம்? உடலில் அழுத்தத்தை உண்டாக்கும் கார்டிசால் என்ற ஒரு ஹார்மோன் எப்படி ஒரு மகிழ்ச்சியை அந்த டோபமைன், செரட்டோனின் என்ற ஹார்மோன் உருவாக்குறதோ அதுபோன்று மன அழுத்தத்தை உருவாக்குவதற்கும் ஒரு ஹார்மோன் இருக்கிறது, அதை செரட்டோனின் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு மனிதனுக்கு நன்றியுணர்வு அதிகமாக அதிகமாக இந்த மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய கார்டிசோல் அது உற்பத்தி அளவு குறைகிறது. அந்த உற்பத்தி அளவு குறைவதால் இது ஆரோக்கியம், குறிப்பாக இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. மகிழ்ச்சி ஹார்மோன்கள் நம் மனதார நன்றியுணர்வு இருக்கும் போது அந்த மூளையில் டோபமைன், செரட்டோனின் அந்த ஹார்மோன்கள் அதிகமாக உற்பத்தி ஆகிறது. பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு விஞ்ஞானம் நமது உடம்புக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ நம்மை அறியாமல் அந்த ஹார்மோன்கள் டோபமைன், செரட்டோனின் என்ற ஹார்மோன் உற்பத்தி ஆகிறது. அது நன்றியுணர்வு இருக்கின்ற போது இயல்பாக உற்பத்தி ஆகிறது. நமக்கு மன அழுத்தம் இருக்கிற போது, ஸ்ட்ரெஸ் இருக்கிற போது, கோபம், கவலை, பொறாமை இவையெல்லாம் வருகின்ற போது அங்கு அந்த நல்ல ஹார்மோன் உற்பத்தி ஆவது தடைபட்டு மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய கார்டிசால் என்ற ஹார்மோன் உருவாகிறது. நம்ம இதுல இருந்து பொதுவாக தெரிந்து கொள்வது, நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது டோபமைன் என்ற ஹார்மோன், செரட்டோனின் என்ற ஹார்மோன். நமக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியது கார்டிசால் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன். நன்றியுணர்வு வருகின்ற போது நல்லதுதான் நமக்கு வரும், வேண்டாத மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஹார்மோன் அது உற்பத்தி ஆகாது. அடுத்தது நெக்ஸ்ட், ஈர்ப்பு விதி, ஆன்மீக மற்றும் பிரபஞ்ச விதி, ஸ்பிரிச்சுவல் அண்ட் காஸ்மிக் லா. ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன். எதை நாம அதிகமாக கவனிக்கிறோமோ அது நம் வாழ்வில் பெருகும். உங்களுடைய உள்ள நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்தும் போது மேலும் பல நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஆம், இயற்கை நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது.
நம்முடைய எண்ணம், சொல், செயல்பாடுகள் அத்தனையும் அது கவனித்துக் கொண்டிருக்கிறது. கவனிப்பது மட்டுமல்ல, அது அதை பதிவு செய்து வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே நம்ம நல்லதையே மனம் கூர்ந்து கூர்ந்து நினைக்கின்ற போது அதற்கான சூழலை இயற்கை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே போன்ற ஒரு நெகட்டிவம், என்னால் முடியுமா, எனக்கு தகுதி இல்லை, மற்றவர்கள் எல்லாம் திறமைசாலிகள், நான் கோழையாக இருக்கிறேன், செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன் என்று தன்னைத்தானே ஒரு மனிதன் தாழ்த்திக் கொள்கின்ற போது அதுதான் அந்த மனிதனுக்கு பிடித்தம் என்று சொல்லி அதை பிரபஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஆகவே எப்பொழுதுமே நம்ம எதை மனதில் அதிகமாக நினைக்கிறோமோ, வலுவாக நினைக்கிறோமோ, அந்த எண்ணம், அந்த செயல் நமக்கு நிறைவேறுவதற்கு பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கும். மன நிறைவு, அபண்டன்ஸ், நன்றியுணர்வு என்பது பற்றாக்குறை மனப்பான்மை ஒழித்து வாழ்க்கை எப்போது வளம் நிறைந்தது என்ற திருப்தியை கொடுக்கிறது. நன்றியுணர்வு கொள்ள கொள்ள நமக்கு டிபிசியட், பற்றாக்குறை என்பது குறைந்து நமக்கு வேண்டிய வளங்கள் வெவ்வேறு திசைகளில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நமது மனதை மற்றும் நாம் ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு பொருளிலும், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும், ஒவ்வொரு ஜீவனுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும், இயற்கையின் ஒவ்வொரு அசைவுக்கும் நாம் அந்த நன்றியை தெரிவிக்க ஆரம்பித்தால் நம்முடைய மனம் நிரம்பி இருக்கும். நாம் நினைப்பதெல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து போ, நெக்ஸ்ட். ஆழமான நன்றியுணர்வை பயிற்சி செய்யும் வழிகள். காரணத்தோடு நன்றி கூறுங்கள். வெறும் நன்றி என்று ஒரு வார்த்தையில் சொல்லாமல், அன்று எனக்கு செய்த அந்த உதவி என் கவலையை முழுமையாக போக்கியது, மிக்க நன்றி. ஒருவர் செய்த நிகழ்ச்சியை நினைத்து பார்த்து மீண்டும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். அன்று நான் அந்த துன்பத்தில் இருந்தபோது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு தேடி வந்து உதவி செய்தீர்கள். அதனால் இன்று வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நிறைவாக இருக்கிறேன். அந்த இக்கட்டான நிலையிலிருந்து நான் தாண்டி விட்டேன். அதற்கு காரணமாக இருந்த உங்களுக்கு நான் எத்தனை உதவி செய்தாலும் அது ஈடாகாது. அப்படி உதவி செய்த உங்களை நான் மனதார நேசிக்கிறேன், பாராட்டுகிறேன். உங்களுக்காக என்னால் முடிந்த உதவிகளை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறேன். அதற்கு எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் அந்த அவர் செய்ததெல்லாம் நினைத்து பார்த்து சொல்லுகின்ற போது அதுதான் அந்த உணர்வின் மேம்பாடு. வெறும் வார்த்தைக்காக தேங்க்ஸ் என்று சொல்வதோ, நன்றி என்று சொல்வதோ அது வாயிலிருந்து வரக்கூடியது. நாம் சொல்லக்கூடியதெல்லாம் அது உள்ளே, அந்த உள்ளத்திலிருந்து, அடிமனதிலிருந்து அந்த நாதம் ஒழிக்க வேண்டும். அதுதான் நன்றி உணர்வு என்று சொல்கின்றோம். சவால்களுக்கு நன்றி கூறுங்கள். உங்களுக்கு கசப்பான அனுபவங்களை தந்த மனிதர்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் நன்றி கூறுங்கள். ஏனெனில் அவர்கள்தான் உங்களுக்கு பொறுமையையும் வாழ்க்கை பாடங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இது ஒரு அற்புதமான வாசகம். இதை நாம் ஏற்றுக்கொள்ளுதல் சில சிரமங்கள் இருந்தாலும் கூட அது ஒரு இயற்கை நிகழ்வு. யாரெல்லாம் நமக்கு துன்பம் கொடுத்திருக்கிறார்களோ, உண்மையிலே அந்த துன்பம் வருகின்ற போதுதான் அந்த துன்பத்தை எப்படி சமாளிப்பது என்று நாம் நினைக்க ஆரம்பிக்கிறோம். நாம் சமாளிப்பது எப்படி என்று நினைக்க ஆரம்பிக்கின்ற போது பிரபஞ்சம் நமக்கு தேடி தேடி வந்து மற்ற எல்லா வழிகளையும் காட்டுகிறது. எத்தனையோ நண்பர்கள் ஓடி வந்து அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து நமக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் மட்டுமன்று அப்படி ஒரு துன்பத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு உயர்வு, ஒரு சிந்தனை திறன் நமக்கு வந்திருக்காது. ஆகவே நாம் அந்த சிந்தனையில் உயர்வதற்கு, அதை அனுபவமாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் நமக்கு இறைவனின் தூதுவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் மீது நாம் கோபம் கொள்ள வேண்டாம். அவர்களையும் நாம் வாழ்த்து கற்றுக்கொள்வோம். அதனால்தான் வள்ளுவர் சொல்கிறார், இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊர்வது அக்தொப்பதில். எப்படிப்பட்ட வார்த்தையை வள்ளுவர் சொல்லியிருக்கார். துன்பம் வரும்போது சிரிங்கள். ஏன் துன்பம் வரும்போது சிரிக்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் அதன் பிறகு உங்களுடைய அந்த நன்றி உணர்வு, உங்களுடைய அன்பு, உங்களுடைய கருணை, உங்கள் மீது அது பிரபஞ்சம் செலுத்தும் அன்பு எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் பல மேன்மைகளை, பல உயர்வுகளை நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். எங்கெல்லாம் துன்பம் வருகிறதோ அங்கு துவண்டு போக வேண்டாம். அந்த துன்பத்திற்கு காரணமானவர்களை மனதார வாழ்த்துங்கள். அந்த துன்பம் வந்த போதுதான் நீங்கள் அடுத்த நிலைக்கு உயர்ந்து செல்கிறீர்கள். உடைய மனம் பக்குவப்பட்டு இருக்கிறது. நீங்கள் அதை பொறுமையாக கடந்து சென்றிருக்கிறீர்கள். நீங்கள் அப்படி பொறுமையாக கடந்து செல்கின்ற போது உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் அனுபவங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. அந்த அனுபவங்கள் தான் இன்று வாழ்க்கையில் உங்களை மற்றவர்களை விட மேலே நிறுத்தி கொண்டிருக்கிறது. நெக்ஸ்ட், நன்மைகள் மற்றும் தாக்கம். மன ஆரோக்கியம் மேம்படும். நன்றியுணர்வு இருக்கிற போது மூளையில் நம்ம ஏற்கனவே சொல்றது பாரு, நான் எப்பொழுதெல்லாம் நன்றியுணர்வோடு இருக்கிறோமோ அப்பொழுது அந்த மூளையில் அந்த மகிழ்ச்சி ஹார்மோன், ஹாப்பி ஹார்மோன்ஸ், டோபமைன் என்று சொல்லக்கூடியது, செரட்டோனின் என்று சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் உற்பத்தி ஆகிக்கொண்டிருக்கும். எதிர்மறை நன்றியுணர்வு எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ அப்பொழுது எதிர்மறை எண்ணங்கள் வராது. நெகட்டிவ் தாட்ஸ், அது பெரிய பாருங்க,
நன்றி உணர்வு இருக்கின்ற போது நல்லவைதான் வரும், பாசிட்டிவ் தாட்ஸ் தான் வரும், எதிர்மறை எண்ணங்கள் வராது. கவலை, சோர்வு, விரக்தி போன்ற எதிர்மறை எண்ணங்கள் குறைந்து போகும், உறவுகள் பலப்படும். நாம் நன்றி சொல்லும் போது உறவுகளின் அன்பும் நம்பிக்கை அதிகரிக்கும். ஆம், நம்முடைய உறவுகளிடையே நம்ம அடிக்கடி இந்த நன்றியை சொல்கின்ற போது அவர்கள் செய்த சின்ன சின்ன காரியங்களை எல்லாம் பாராட்டி, நீங்கள் இவ்வளவு எனக்கு உதவி செய்திருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்து காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு எண்ணத்தை நாம் வெளிப்படுத்துகின்ற போது அவர்கள் உங்கள் மீது மேலும் மேலும் நம்பிக்கை வைப்பார்கள். அந்த உறவு மேலும் மேலும் பலப்பட்டுக் கொண்டே இருக்கும். நெக்ஸ்ட் போலாம். பொதுவாக நாம் அந்த நன்றி உணர்வை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து பார்த்து யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும், நேற்றைய நாள் எனக்கு எப்படி முடிந்தது, அந்த நாளில் யாரெல்லாம் எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள், இன்று நான் எந்தெந்த இடத்தில் நான் ஒரு அணுகப் போகிறேன், அவர்கள் ஏற்கனவே எனக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு நாளும் ஒரு டைரியில கொஞ்சம் கொஞ்சம் குறிச்சு வச்சுக்கோ. நன்றிக்காக அங்கே ஒரு அரை பக்கம் ஒதுக்கிக் கொள்ளலாம். அந்த நன்றி உணர்வுக்கான ஒரு பிரார்த்தனைகளை எப்படி நன்றி உணர்வு செய்வது? உண்மையிலேயே நமக்கு ஒரு உதவி செய்திருக்கிறார், நாம் மீண்டும் அவருக்கு அந்த சந்தர்ப்பம் வரும்போது உதவி செய்ய மறந்து விட்டோம், அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்ய முடியாமல் போகிறது. அப்பொழுது நீங்கள் மனதார அவர்களிடம் வேண்டிக் கொள்ளலாம். எப்படி? நீங்கள் எனக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கிறீர்கள், நீங்கள் துன்பப்படும் போது அது எனக்கு சரியாக தெரியாமல் போய்விட்டது, புரியாமல் வந்து விட்டது, ஆகவே நான் அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உதவி செய்ய முடியாமல் விட்டு விட்டேன், அதற்கு மிகவும் நான் வருந்துகிறேன், தயவு செய்து என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள், நீங்கள் என்னை மன்னித்து விட்டதாக நான் மனதுக்குள்ளே பாவனை செய்கிறேன், உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், நான் உண்மையிலேயே உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு விருப்பத்தோடு இருக்கிறேன், மீண்டும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஒரு மனதுக்குள்ளே ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். அதாவது இதை கூட இதற்காக சில அமைப்புகள் அதற்கு சில வார்த்தைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். யாராவது ஒரு நண்பர் இப்படி நமக்கு உதவி செய்திருக்கிறார், அவர் துன்பப்படுகின்ற போது நமக்கு தெரியாமல் போய்விட்டது, அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் நாம் செய்யாமல் விட்டு விட்டோம், இப்பொழுது நினைத்து பார்க்கின்ற போது நமக்கு ஒரு வருத்தமாக இருக்கிறது, மனதிற்குள்ளாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ ஒரு ராமசாமி வச்சுக்கணும், அப்படி சொல்ல, டி ராமசாமி, ஐ எம் வெரி சாரி, வெரி சாரி, நீங்க துன்பப்படும் போது எனக்கு தெரியாம போயிடுச்சு, பிளீஸ் forgive me, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள், நீங்கள் மன்னித்து விட்டதாக நான் மனதுக்குள்ளே நினைத்துக் கொள்கிறேன், என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன், உண்மையிலேயே நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன், ஐ லவ் யூ வெரி மச், நான் உங்களுக்காக உதவி செய்து காத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகள் பாருங்க, டியர் ராமசாமி, ஐ எம் வெரி சாரி, ஐ எம் வெரி சாரி, பிளீஸ் forgive me, please forgive me, please forgive me, thank you very much, thank you very much, thank you very much, I love you very much, நான் உங்களை மனதார நேசிக்கிறேன், மீண்டும் உங்களுக்கு உதவி செய்து காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்கள். இது ஒரு மந்திரம் போல இருந்தாலும் கூட, இது ஒரு பிரார்த்தனை போல இருந்தாலும் கூட, இது நன்றாக வேலை செய்யக்கூடிய ஒன்று. அந்த நன்றியை நினைத்து பார்ப்பதற்கும் அந்த உதவி செய்வர்களுடைய மனதுக்குள்ளே ஒரு ஆழமாக பதிந்து நம்மேல் அவர்கள் ஒரு மதிப்பு மரியாதை வைத்துக் கொள்வதற்கும் இது போன்ற வார்த்தைகள், ஒரு அழுத்தமான ஆழமான எண்ணங்கள் நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்தது, நமக்கு எந்த நிலைகள் எல்லாம் அவர்கள் உதவி செய்தார்கள், அப்ப நமக்கு ஏற்பட்ட அந்த உணர்வுகள் என்ன, அந்த உதவி செய்வதை நினைத்து பார்க்கிறோம், ஒரு அகக்காட்சியாக நினைத்து பார்க்கிறோம். தேவைப்பட்டால் நாம் அவர்கள் அது ஒரு அந்த அதை பற்றிய ஒரு கடிதமாக நாம் எழுதியிருக்கலாம், ஒரு குறிப்பாக எழுதி வைத்திருக்கலாம். அது மீண்டும் மீண்டும் பார்க்கின்ற போதெல்லாம் நமக்கு அவரை பற்றிய ஒரு நல்ல உணர்வு நமக்கு வந்து கொண்டே இருக்கும். நன்றி உணர்வு என்பதற்காகவே ஒரு வாரத்தை ஒதுக்கி, அந்த ஒரு வாரம் முழுவதும், உங்களுக்கு ஒரு வயசு ஒரு 50 ஆகுது, 60 ஆகுது, 70 ஆகுது, அல்லது 30 வச்சுக்கல, நீங்க இதுவரை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த உயர்வை அடைந்ததற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறாரோ, 5 பேர், 10 பேர், 50 பேர், 100 பேர், அவர்களுக்கெல்லாம் மனதார நன்றி சொல்லுங்கள். தேவைப்பட்டா கூப்பிட்டு போன்ல பேசுங்க, அல்லது ஒரு கடிதம் எழுதுங்கள், ஒரு இமெயில் கொடுங்க. நீங்கள் எல்லாம் இப்படி உதவி செய்தால் நான் இன்று வாழ்க்கையில் உயர்வாக இருக்கிறேன், ஆகவே எனக்கு நீங்கள் செய்த உதவியை நினைத்து பார்க்கிறேன், நீங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், மீண்டும் உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்ய வாய்ப்பு கிடைத்தால் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கள் என்று நாம் அவர்களுக்கு கேட்க வேண்டும். அதான் அது ஒரு நன்றி உணர்வுடைய வெளிப்பாடாக இருக்கு. இப்படி ஒரு வருடத்தில் ஒரு வாரம், ஏற்கனவே செப்டம்பர் 1, 21 அந்த நன்றிக்காக வைத்திருக்கிறார்கள். நாம் ஒரு வாரத்தை ஒதுக்கி கொண்டு கூட நமக்கு இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உதவி செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நன்றியை நாம் தெரிவிக்கலாம்.
நெக்ஸ்ட் அடுத்த படம். அது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 21 அன்று உலக நன்றியுணர்வு தினம் அது கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அது நல்ல விஷயங்களை பரப்புவதற்காக நாம் மற்றவர்களுக்கு நன்றி சொல்கிறோம், அந்த அன்பை வெளிப்படுத்துகிறோம். இது உலக அளவில் நடக்கின்ற போது எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், எவ்வளவு சமுதாயம் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கும். அடுத்த படம். நன்றியுணர்வு பற்றிய அறிவியல் ஆய்வுகள் பல முக்கியமான கண்டுபிடிப்புகளை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளன. நேர்மறையான உளவியலை பற்றி ஆராய்ச்சியின் போது நன்றியுணர்வு மகிழ்ச்சியாக மனநன்றியோடு வலுவாக. ஆம், நன்றியுணர்வு நல்ல எண்ணங்களை கொடுக்கிறது, நல்ல உறவுகளை கொடுக்கிறது, பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்கிறது, நமக்கு வேண்டியனவெல்லாம் நடப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. மேலும் நமக்கு அகங்காரம் என்ற அந்த நிலையை ஒழித்து விடுகிறது, தன்மணிப்பு என்ற நிலையை ஒழித்து விடுகிறது, நான் தான் என்னால் தான் ஆனது என்ற நிலையை ஒழித்து விடுகிறது. நாம் இங்கு ஒரு பெரிய கருவியல். நமக்கு இந்த பிரபஞ்சம் முழுவதும் கோடிக்கணக்கான செய்திகள், கோடிக்கணக்கான நிகழ்ச்சிகள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், இந்த கிரகங்கள், அண்டங்கள், இதுவரை வாழ்ந்து மறைந்த ஆன்மாக்கள், இத்தனை பேர் நம்மோடு இருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் காரணமாக இருக்கிறார்கள். ஆகவே நாம் இவர்களெல்லாம் மதிக்கின்ற போது அந்த நிகழ்ச்சி வெற்றியாக மாறும். தெரிந்தோ தெரியாமல நாம் இவர்கள் குறைபட்டுக்கின்ற போது பல இடங்களில் நாம் முட்டி மோதி அனுபவிக்க நேரிடும். நெக்ஸ்ட், மூளையின் வேதியியல் மாற்றம், நியூரோ கெமிஸ்ட்ரி. அது ஏற்கனவே சொல்ற மகிழ்ச்சி ஹார்மோன்கள். நாம் நன்றியுணர்வோடு இருக்கின்ற போது நமக்கு என்ன ஹார்மோன் சுரக்கும்? டோபமைன் என்று சொல்லக்கூடியது, செரட்டோனின் என்று சொல்லக்கூடியது, அந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். நாம் எப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு மன அழுத்தம் வருகிறதோ அப்பொழுதுதான் அந்த கார்டிசால் என்ற ஹார்மோன் சுரந்து அது மேலும் மேலும் மன அழுத்தத்தை, பல சிரமங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். நாம் ஒருவருக்கு மனதார நன்றி கூறும் போது, பிறர் உதவியை நினைத்து பார்க்கின்ற போது மூளையினது லிம்பிக் சிஸ்டம் என்று சொல்வார்கள், அது தூண்டப்படுகிறது. அதனாலே நமக்கு அந்த டோபமைன், செரட்டோனின் என்ற அந்த ஹார்மோன்கள் அது நமக்கு உற்பத்தி ஆகி நமக்கு மேலும் அந்த ஒரு மகிழ்ச்சி அனுபவத்தை கொடுக்கிறது. நெக்ஸ்ட் போலாம். வழக்கமாக நன்றியுணர்வு பயிற்சி செய்பவர்களுக்கு உடலில் அழுத்தத்தை உருவாக்கும் கார்டிசால். அதுபோல அந்த கார்டிசால் என்பது குறைந்து, மன அழுத்தம் குறைந்து, நாமும் அந்த ஒரு அமைதி அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நமக்கு கார்டிசால் உற்பத்தி குறையணும், அந்த ஹாப்பி ஹார்மோன் உற்பத்தி அதிகமாகணும். இப்ப நன்றியுணர்வு சொல்லுகின்ற போது அந்த ஹாப்பி ஹார்மோன் டோபமைன், செரட்டோனின் நல்ல சுரக்க ஆரம்பிக்கும். அந்த மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய கார்டிசால் அது குறைய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் போலாம். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்து ஆய்வுகளின்படி நன்றியுணர்வு இருப்பது மூளையின் மீடியல் ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அந்த மூளையினுடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை பலப்படுத்துகிறது. இப்பகுதி தான் சமூக உறவுகள், கற்றல் மற்றும் முடிவெடுத்தல் ஆகியவற்றை. பாருங்க, நம்ம நன்றியுணர்வோடு இருக்கும் போது மூளையினுடைய அந்த ஒரு முன்பகுதி, அது மீடியல் ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்று சொல்ற அந்த பகுதி பலப்படுகிறது. அது பலப்பட்டால் அதனால என்ன பலன்? அதனாலதான் அந்த சமூக உறவுகள், நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை மற்றும் ஒரு முடிவு எடுக்கும்போது சரியான முடிவு ஐயா வாய்ஸ் வரலைங்கய்யா. ஐயா வாய்ஸ் வரலைங்க. வாழ்க்கை வளமுடன் ஐயா கன்னியூ பண்ணிக்கலாங்க ஐயா. அப்படி கண்ணி பண்ணிக்கலாமா? சரி, வாழ்க்கை வளமுடன். இப்ப கேக்குதுங்களாமா? இப்ப கேக்குதுங்கய்யா. சரி, நாம் நன்றி உணர்வை தொடர்ந்து செய்கின்ற போது மூளையில் நேர்மறை எண்ணங்களுக்கான நரம்பு பாதைகள், அந்த நியூரல் பாத்வைஸ் புதிதாக உருவாகி அவை வலுவடைகின்றன. இதனால் காலப்போக்கில் எதிர்மறை எண்ணங்கள் வடிகட்டி நல்ல விஷயங்களை மட்டுமே தானாகவே கவனிக்கும்படி மூளை பழகி விடுகிறது. பாருங்கள், அந்த நன்றி உணர்வு நமது மூளைக்குள்ளே அந்த நரம்புகளில் எவ்வளவு மாற்றங்களை செய்கிறது. ஏதோ அது ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக நினைக்கிறோம், இல்லை, நமக்குள்ளாக நமது மூளையிலே ஒரு பெரிய மாற்றத்தை செய்கிறது. அது ஒரு சமுதாயத்திலே அது ஒரு பெரிய மாற்றத்தை செய்கிறது. நாம் எதுவெல்லாம் இதுவரை தடை என்று நினைத்தோமோ அந்த தடையெல்லாம் மாற்றம் பெற்று அது நமக்கு நன்மையாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நெக்ஸ்ட் படம். விஜயகுமார், அடுத்து நரம்பு மண்டலத்தின் ஒரு அமைதி நிலை பாருங்க. நமக்கு நரம்பு மண்டலத்துல பாத்தீங்கன்னாக்கோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் ரெண்டு இருக்குது. அந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னாக்கோ சிம்பத்தட்டிக், பேராசிம்பத்தட்டிக் என்று சொல்வார்கள். அந்த ரெண்டு வகையான நரம்புகள். சிம்பத்தட்டிக் என்று சொன்னால் ஒரு செயல் செய்வதற்கு நமக்கு ஒரு உற்சாகம், ஒரு பாம்பை கட்டணும் ஓடணும், ஓடியே போயிடுவோம்.
ஒரு ஒலிம்பிக் ரேஸ்ல ஓடுறதை விட வேகமா ஓடுவோம். அப்ப என்ன செய்யுது, உடனே அந்த வேண்டுகிறதெல்லாம் செஞ்சு நம்மளை அந்த நிலைக்கு கொண்டு வருகிறது. ஆனா திருப்பி அது மறுபடியும் சகஜ நிலைக்கு வரணும். அது அப்படியே அந்த ஹார்ட் வேகமா துடிக்கும், எல்லாம் வேகமா வேலை செய்யும், கை கால் வேகமா ஓடும், எல்லாம் ஓடும். அது சிம்பத்தட்டிக் வேலை செய்யும். ஆனா மறுபடியும் அது திருப்பி அமைதி அடைஞ்சு பழைய நிலைக்கு வரும். அப்படி சிம்பத்தட்டிக்கா இருந்தா ரொம்ப நாள் இருக்க முடியாது, நமக்கு எனர்ஜி எல்லாம் வெஸ்ட் ஆகிடும். அது திருப்பி மறுபடியும் அடங்கி பழைய நிலைக்கு வரணும். அதுக்கு தான் பேராசிம்பத்தட்டிக்னு சொல்வது. இந்த பேராசிம்பத்தட்டிக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேராசிம்பத்தட்டிக் தான் ஒரு மனிதனுடைய பண்புகள், நல்ல பண்புகள் இருக்க அந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும். உடனே அமைதி இருக்கும், எதுக்கு பதட்டப்படாத ஒரு நிலை இருக்கும். ஒரு சின்ன ஒரு அர்த்தம் வந்தா கூட டக்குன்னு அது சரியா போயிடும். அப்ப இந்த பாருங்க, இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அது தூண்டப்படுதல், நன்றியுணர்வு உடலினுடைய இந்த பேராசிம்பத்திக் நரம்பு மண்டலத்தை செயல்படுத்துகிறது. இது ஆபத்து காலங்களில், பொது ஆபத்து காலங்களில் இந்த ஃபைட் ஆர் ஃபிளைட், அதுதான் அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஒரு ஒரு சிங்கம் திடீர்னு வருது, என்ன பண்றீங்க, ஓடியே போறீங்க. ஒண்ணு நம்ம அதோட சண்டை கட்டணும், இல்ல ஓடி போயிடணும். இப்ப நம்மளால சண்டை கட்ட முடியாது, ஓடி போயிடலாம். இல்ல சின்னது ஒண்ணு வருது, நம்ம அதை அடிக்க முடியும், அதை அடிச்சு போடலாம். அப்ப அந்த ஃபைட் ஃபிளைட் அதுக்கு வரும். ஆனா வந்த பின்னாடி அந்த வேகம் எழும்பும், உடல் முழுதும் அந்த எனர்ஜி வரும், அந்த கை கால் ஓடுறதுக்கெல்லாம் கிடைக்கும். ஆனா திருப்பி அது நார்மல் ஆகணும், அப்படியே இருக்க முடியாது, ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அது திருப்பி கொண்டு போறது அந்த பேராசிம்பத்தட்டிக். அந்த பேராசிம்பத்தட்டிக் வேலை செய்யறதுக்கு இந்த நன்றியுணர்வு ரொம்ப உதவுது. அப்ப பதற்ற நிலையை குறைத்து இதய துடிப்பை சீராக்கி உடலை ஆழ்ந்த அமைதி நிலைக்கு கொண்டு செல்வதற்கு இந்த நன்றியுணர்வு என்பது நமக்கு மிக 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 பயனுள்ளதாக இருக்கிறது. அடுத்த ஸ்லைட் போலாம். உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப தேவையானது தூக்கம். இப்போ இந்த நன்றியுணர்வு இருக்க நம்முடைய மூளையில ஒரு பகுதி ஹைபாத்தலஸ் பகுதி சொல்றோம், அந்த பகுதி அது மேம்படுவதால நமக்கு ஒரு நல்ல தூக்கம், ஒரு தூக்கத்துல கூட ஒரு குவாலிட்டி ஸ்லீப் வேணும். படுக்கிறோம், திருப்பி திருப்பி படுக்கிறோம், இது இருக்கிற தூங்கின மாதிரியே தெரியல, கட்ட கண வருது, காலையில எந்திரிச்சா கொட்டாய் வந்துட்டே இருக்கு. அது ஒரு சரியான தூக்கம் அல்ல. ஆழ்ந்த தூக்கம், படுத்தோம் காலையில எந்திரிச்சோம், அந்த 8-6 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஆழ்ந்த தூக்கம் அப்படி வரணும். ஒரு குவாலிட்டி ஸ்லீப் நமக்கு வேணும். அதற்கு நன்றியுணர்வு நமக்கு நிறைய உதவி செய்கிறது. அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த நோய் வந்தாலும் நம்முடைய உடம்பு எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு ஒரு வலுப்பெற்றது நம்முடைய உடம்பு. ஆனா அந்த உடம்பை நாம் கொஞ்சம் கண்காணிக்கணும், கொஞ்சம் அதுக்கு உதவி செய்யணும். வேற ஒன்னும் உதவி வேண்டாம். நாம் நன்றியுணர்வோடு இருந்தால் போதும், ஒவ்வொரு செல்லும் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். பாருங்க, நம்ம பிறருக்கு நன்றியுணர்வு இருந்தா நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லும் நமக்கு நன்றியோடு வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க மற்றவங்களுக்கு அந்த நன்றியுணர்வு இல்லை அப்படின்னாக்கும் நம்ம செல்லு நம்ம உடம்பு நமக்கு உதவி செய்யாது. அப்ப எவ்வளவு அற்புதமான நிலை இறைவன் கொடுத்திருக்கான் பாருங்க. நாம் பிறருக்கு நன்றி செய்கின்ற போது, பிறரோடு அன்பு செலுத்துகின்ற போது, நமது உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லும் நம்ம மீது அன்பு கொள்ளும், நமக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். இப்ப நோய் எதிர்ப்பாற்றல் இயல்பாக நமக்கு கூட ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட், ஒரு நன்றி உணர்வுல என்ன நடக்குது பாருங்க. நன்றி உணர்வு நாம் அடைய உடனே ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், நமக்குள்ள ஒரு அமைதி. இன்னொன்னு, இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்கிறோம். பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் நம்ம மதிக்கணும். அது செடி கொடி மரங்களாக இருக்கலாம், ஜீவன்களாக இருக்கலாம், இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களாக இருக்கலாம், மேகமாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், மழையாக இருக்கலாம். எல்லாத்தையும் நம்ம ரசிச்சு பார்க்கணும். ஏன்னா எல்லாமே ஒரு அர்த்தத்தோடு தான் நடக்கிறது. அர்த்தம் இல்லாமல் எதுவும் நடக்கவில்லை. ஒவ்வொரு அசைவிலும் இறைவன் தனது அறிவை, அந்த பேரறிவை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த ஒவ்வொரு அசைவும் நமக்கு நன்மையை செய்வதற்காக தான் அந்த அசைவுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை நினைத்து அந்த பிரபஞ்சத்திற்கு நன்மைகள், கோடான கோடி நட்சத்திரங்களுக்கு நன்மைகள், இந்த அண்டங்களுக்கு நன்மைகள், இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்களுக்கு நன்மைகள், செடி கொடி மரங்கள் புல் பூண்டுகள் எல்லா வகையான உயிரினங்கள் தாவரங்கள் பாக்டீரியாக்கள் அத்தனைக்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அத்தனைக்கும் நன்றி செலுத்துகின்ற போது எதுவெல்லாம் நமக்கு நன்மை செய்ய முடியுமோ அதுவெல்லாம் ஓடி வந்து நன்மை செய்யும். எதுவெல்லாம் நமக்கு துன்பமா இருக்கிறதோ அதுவெல்லாம் நம்மை விட்டு விலகி சென்று விடும். ஆக எவ்வளவு பெரிய நன்மை நம்ம நன்றி உணர்வு கொள்வதால் நமக்கு கிடைக்குது பாருங்கள். அடுத்தது, நல்ல ஒரு நுண் அறிவு மேம்பாடு, நேர்மறை எண்ணங்கள், உடல் ஆரோக்கியம், தனிப்பட்ட வளர்ச்சி, ஒரு நெகிழ்ச்சியான சுபாவம். எந்த நேரத்திலும் ஒரு மனதிற்குள்ளே ஒரு அடக்கம், ஒரு அமைதி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு. உறவு மேலாண்மை, அது எல்லா உறவுகளும் மேம்பட ஆரம்பிக்கும். இந்த நன்றியுணர்வு குறைந்து போனதுனாலதான் கணவன் மனைவிக்குள்ள ஆயிரம் சண்டைகள், ஆயிரம் பிரச்சனைகள். ஒருவருக்கு ஒருவர் அர்ப்பணித்துக் கொண்டு வாழ வேண்டிய வாழ்க்கையை ஒருவருக்கு ஒருவர் சபித்துக் கொண்டு இன்று அந்த குடும்பமே அது துன்பத்தின் மையமாக மாறி இருக்கிறது.
ஆனா நன்றியுணர்வு வந்து விட்டால் ஒருவரை ஒருவர் பாராட்டும் போது, ஒருவரை ஒருவர் மதிக்கும் போது, ஒரு அன்பு செய்கின்ற போது அதே இடம் நமக்கு அது ஒரு சொர்க்கமாக மாறிவிடும். குடும்பம், கணவன் மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், அண்ணன் தம்பிகள், அதுதான் ஒரு சொர்க்கத்தின் நிலை. அந்த சொர்க்கத்தின் நிலையை அனுபவித்து பார்க்க முடியும் நன்றியுணர்வு வெளிப்பட்ட. நாம் வெளிப்படுத்துகின்ற போது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அப்ப எல்லாரும் அந்த நிலைக்கு வந்துருவாங்க. அது ஒட்டுமொத்த வாழ்வு நமக்கு ஒரு உன்னத நிலையை அடையும். மூளைக்குள்ள அந்த ரசாயன மாற்றங்கள் நடந்து நமக்கு எப்பவும் நல்லது, எதுல நல்லது, எதை செய்தாலும் நன்மைகள் கிடைக்கும். அப்படியே துன்பங்கள் வந்தாலும் கூட அதை நம்ம அனுபவமாக ஏற்றுக்கொள்வோம். அதை துன்பமாக ஏற்றுக்கொண்டு கவலைப்பட மாட்டோம். அது ஒரு அனுபவமாக நமக்கு மாறிவிடும். இத்தனை நன்மைகள் நமக்கு அந்த நன்றி உணர்வாக கிடைக்கிறது. அடுத்து படம், நெக்ஸ்ட் ஸ்லைட். யாருக்கு நம்ம நன்றி சொல்லணும் பாருங்க. இது வரைக்கும் நம்ம பொதுவா சொன்னோம், இன்னும் கொஞ்சம் குறிப்பா சொல்லணும். பெற்றோருக்கு நன்றி சொல்லணும். நம்மை பெற்று வளர்த்து கல்வி கற்பித்து பாதுகாக்க பெற்றோரே நமது முதல் தெய்வங்கள். அவர்கள் தியாகத்திற்கு நன்றியுடன் இருப்பது நமது முதல் கடமை. நம்ம முதல் தெய்வம் மாதா, பிதா, குரு, தெய்வம். முதல் தெய்வம் நமக்கு அவங்கதான். அவங்க இல்லைன்னா நமக்கு அந்த வாழ்க்கை இல்லை. இந்த உயிரை கொடுத்தது அப்பா அம்மா 2 பேரும். இந்த உடல்ல ஒரு 3 கிலோ அவருக்கு வளர்த்தது தாய். ஆனா எத்தனை தியாகம் செய்து நம்மை வளர்த்திருக்கிறார்கள். அந்த தியாக திருவுருவங்களுக்கு நாம் கடைசி வரை நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அங்கு எப்பொழுதும் அவங்க நினைக்கும் போதெல்லாம் நம்ம பையன், என் பொண்ணு, என் பிள்ளை என்று மனதிற்குள்ளே ஒரு ஆனந்தம் இருக்கணும். ஐயோ என்று இப்படி விட்டுட்டு போயிட்டானே என்று வருத்தம் வந்தால் அந்த வருத்தம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த உயர்வையும் கொடுக்காது. எல்லா இடத்திலும் நம்மை அடித்து விடும். ஆகவே அந்த பெற்றோர்கள் தான் நமக்கு தெய்வமாக இருக்கிறார்கள். அவர்கள் செய்த ஒவ்வொன்றையும் நினைத்து 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 மகிழ்ந்து அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். பெற்றோர்கள் இருக்கின்ற போதே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் அவர்கள் சந்தோஷப்படுவதற்கு என்னவெல்லாம் காரணங்களோ அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். ஒருவேளை பெற்றோர் இல்லாத நிலையில் இருக்கிற போது அந்த ஆன்மா திருப்தி அடையும். நாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல அந்த ஆன்மா திருப்தி அடையும். அதற்காகத்தான் இன்று வயதானவர்கள் கூட இறந்த பிறகும் வருடம் ஒரு முறை அவர் நினைத்து பார்ப்பதற்காக இந்த திதி என்ற நிலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உயிரோடு வாழக்கூடிய பெற்றோருக்கு நாம் அவர்களை கவனித்துக் கொள்வது, அவர்களை மதிப்பது, அன்பு காட்டுவது, அவர்களுக்கு வேண்டிய தேவையெல்லாம் பூர்த்தி செய்வது உண்மையிலேயே நமது முதற் கடமை. அடுத்தது ஆசிரியர்களுக்கு நமக்கு இந்த அறிவை கொடுத்து, இவ்வளவு செய்திகளை கொடுத்து, நாம் இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு ஏற்ற தகுதியை கொடுத்து, நமக்கு வரக்கூடிய எல்லா உணர்வுகளையும் சரி செய்து நம்மை நல்லவனாக மாற்றி இந்த ஆசிரியர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். அடுத்து இயற்கைக்கு நமக்கு உணவு, நீர், காற்று இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த இயற்கை அன்னைக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆம், இயற்கை தான். அந்த இயற்கையின் ஒரு பகுதி தான் நாம். நமக்கு வேண்டிய உணவு இங்கு கிடைக்கிறது. காற்று சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். சூரியன் தனது ஒளியை வீசிக்கொண்டிருக்கிறது. எல்லா நட்சத்திரங்களும் தனது ஒளியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இத்தனை இயற்கை நாம் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த செடி கொடி மரங்கள், அந்த தாவரங்கள் சத்தமில்லாமல் எத்தனை காய்கறிகளை உற்பத்தி செய்கிறது, எத்தனை பழங்களை உற்பத்தி செய்கிறது, எவ்வளவு காற்றை கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளிவிட்டு நாம் சுவாசிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இப்படி இந்த இயற்கை ஒவ்வொரு வினாடியும் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த இயற்கைக்கு முரணாக நாம் எதையும் செய்யக்கூடாது. செடி கொடி மரங்களை வெட்டுவது, அந்த இயற்கையை பாழ்படுத்துவது, காற்றை நாசப்படுத்துவது, தண்ணீரை வீண்படுத்துவது, தண்ணீரை அது அழுக்கடை செய்வது, எந்த துன்பமும் அந்த இயற்கைக்கு விளைவிக்க கூடாது. அதே சமயத்தில் எந்தெந்த இடத்திலெல்லாம் நாம் அந்த இயற்கையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கிறோமோ, அதோடு ஒன்றி நின்று நமது வாழ்க்கையை நடத்துகிறோமோ, அதுவெல்லாம் நமக்கு ஒரு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கும். ஆகவே இயற்கையை மதிப்பது, இயற்கைக்கு நன்றி சொல்வது, இயற்கை தானே அனைத்தும் இயற்கை தான். அந்த இயற்கையின் ஒரு பகுதி தானே நாம். ஆகவே இந்த ஒரு பகுதி நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மீதம் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளுக்கும் நாம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ வேண்டும். நெக்ஸ்ட் படம், சமுதாயத்திற்கு. இந்த சமுதாயம் பாருங்க, உழவர், தொழிலாளர், மருத்துவர், வீரர் என பலரின் உழைப்பால் தான் நமது வாழ்க்கை நடைபெறுகிறது. அவர்களை மதித்து நன்றியுடன் வாழ வேண்டும். ஆமா, நாம் இன்று வாழ்கிறோம். இந்த வாழ்க்கைக்கு காரணம் அவர்கள் தான். நாம் இன்று உணவு எடுத்துக்கொண்டோம். ஒரு நெல்லை கூட நாம் உற்பத்தி செய்யவில்லை. எங்கோ விவசாயிகள் உற்பத்தி செய்தார்கள். அது யாரெவரோ கொண்டு வந்து நமது வீடு வரை சேர்த்தார்கள். அதை அற்புதமாக நம்முடைய குடும்பத்தினர் சமையல் செய்து நமக்கு கொடுத்தார்கள். இத்தனையும் அவர்களுடைய உதவியாக. அது ஒரு உடை. இந்த உடையை போடுகிறோமே, இது ஒரு நூலை கூட நாம் நூற்கவில்லை. யாரோ செய்கிறார்கள், எங்கோ போகிறது. இன்று நாம் அணிந்து கொள்ளக்கூடிய வகையில் வந்து சேர்கிறது. அத்தனை பேருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இருப்பிடம், நாம் வசதியாக வீட்டில் குடியிருக்கிறோம், நன்றாக தூங்குகிறோம், நன்றாக எழுகிறோம்.
நாம் அதுக்கு ஓய்வு எடுக்கிறோம். இந்த வீட்டில் ஒரு செங்கலை கூட நான் செய்யவில்லை. இந்த சமுதாயம் தான் எனக்கு இந்த வீட்டை கட்டி கொடுத்தது. நாம் பணம் கொடுத்திருக்கலாம், அது வேற விஷயம். பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? மற்றவர்கள் வந்து வேலை செய்யணுமே. ஆக உணவு, உடை, இருப்பிடம் என்று சொல்லக்கூடிய அத்தனையும் சமுதாயம் எனக்கு கொடுத்திருக்கிறது. இன்னொரு கூட கல்வியை எனக்கு கொடுத்திருக்கிறது. இன்னொரு கூட இந்த வசதிகளை எனக்கு கொடுத்திருக்கிறது. நான் இந்த ரோட்டிலே போகிறேன், ரோடு இந்த சமுதாயம் போட்டது. ஒரு காரிலே போகிறேன், இந்த கார் யாரோ கண்டுபிடித்தது, யாரோ அது செய்தது, அது இங்க வந்து கொண்டிருக்கிறது. இந்த மின்சாரம் யாரோ கண்டுபிடித்தது, எங்கிருந்தோ வந்து இங்க எனக்கு உதவி செய்கிறது. இப்படி இயற்கையில் எத்தனையோ, இந்த சமுதாயத்தில் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனை பேருடைய உழைப்பை நாம் தெரிந்தோ தெரியாமல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இத்தனை பேரும் எனக்கு உதவி செய்யக்கூடிய, எனது உணவு கொடுத்த, எனக்கு உடை கொடுத்த எனது வாழ்க்கை வசதியாக இருப்பதையும் கண்டுபிடித்து கொடுத்து அதை ஒரு கருவியாக மாற்றி எனக்கு பல நிலைகளில் உதவி செய்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும். சமுதாயத்தில் அத்தனை பேரும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அத்தனை ஜீவன்களும் மனிதர்களும் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். அடுத்த நாட்டிற்கு, நம்மை வாழ வைக்கும் தாய் நாட்டிற்கு நன்றியாக, நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைப்பது சிறந்த நன்றி. நாம் இந்த நாடு உயர வேண்டும். இந்த நாட்டிற்கு எல்லா மக்களும் ஒரு அமைதியான நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த நாட்டில் எப்பொழுதும் மும்மாறி பொழிய வேண்டும். யாரும் துன்பத்தில் இருக்கக்கூடாது, யாரும் பட்டினியாக இருக்கக்கூடாது. எல்லா மக்களும் ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த நாடு நிலவளம் மிகுந்த நாடு. இங்கு நீர் வளமும் மிக வேண்டும். அதே போன்று மக்கள் வளம் மிக வேண்டும். காற்று தூய்மையாக இருக்க வேண்டும். தண்ணீர் எல்லா இடத்திலும் எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எல்லா பயிர்கள் செழித்து வளர வேண்டும். எல்லா ஜீவன்களும் சந்தோஷமாக இருக்கணும். குறிப்பாக மனிதன் ஒரு அமைதியான ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கணும். நாட்டில் எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, சந்தோஷம், சந்தோஷம் என்ற நிலை அது நிலவ வேண்டும். அடுத்தது நெக்ஸ்ட் படம். ஆமா, பாருங்க, இந்த மகான்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நன்றி உணர்வை பல நிலைகளில் சொல்லி இருக்கிறார்கள். விவேகானந்தர் தான், ஆனா அதற்குள்ள எத்தனை செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். வள்ளலார், அவரும் ஒரு சின்ன வயதுதான். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை என்று சொல்லி அவர் எவ்வளவு செய்திகளை அவர் கொடுத்திருக்கிறார்கள். வள்ளுவர், திருவள்ளுவர் சொல்லாத செய்திகளே கிடையாது. 1330 குறளிலே அத்தனை அற்புதங்களை, உலக அதிசயங்களை, உலக ரகசியங்களை அத்தனையும் சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொரு குறளும் அவ்வளவு சிறப்புடையதாக இருக்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு குருவாக இருந்தவர். இந்த ராமகிருஷ்ண ஆசிரமம் இன்று உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது, நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. அவர்களால் பல கல்விக்கூடங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, பல ஆஸ்பத்திரிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு அற்புதமான நிலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். புத்தர் ஒரு மனிதன் முழு மனிதனாக வாழ்வதற்கு வேண்டிய எல்லா செய்திகளையும் அமைதியாக இருந்து இந்த உலகத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே இன்று இந்த புத்த மதம் நம்ம இந்தியாவில் தோன்றினாலும் கூட இன்று அது சைனாவிலும் மற்ற பல நாடுகளில் இன்று அந்த புத்த மதம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலையை உருவாக்கி ஒரு அரசர் என்ற நிலையிலிருந்து அதையெல்லாம் விட்டு வந்து மக்களின் நன்மைக்காக பல தத்துவங்களை கொடுத்து சென்றிருக்கிறார்கள். எல்லாவற்றின் தொகுப்பாக அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷி அவர்கள் இந்த இத்தனை ஞானிகளையும் ஒன்றிணைத்து எல்லா செய்திகளையும் எளிமையாக்கி இன்று இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு ஏற்ற வகையிலே அதை அற்புதமாக படைத்து கொடுத்திருக்கிறார்கள் அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷி அவர்கள். அடுத்த ஸ்லைட். நன்றியுணர்வும் கடமையுணர்வும் ஒன்றிணைத்து நலம் விளைவிக்கும் செயல்களையே விளைவறிந்து ஆற்ற ஒன்று மதம், இது கர்மயோகம் என் வாழ்வாம், உயிர்கட்கு உறுதுணையாம், உலகுக்கு அமைதி. கர்மயோகம் என்ற ஒரு வாழ்க்கை, இந்த கர்மயோகத்தின் அடிப்படை தத்துவங்கள் என்ன, அவற்றையெல்லாம் அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷி அவர்கள் எளிமையான முறையிலே எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அதை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்து உயிருக்கோ உடலுக்கோ அறிவிற்கோ நலமான ஒன்றை நாம் அதை அனுபவிக்கின்ற போது அது யார் மூலமாக வந்ததோ அவர்களுக்கு அந்த நன்றி மனமாற நாம் செலுத்த வேண்டும். அவர்களை மதித்து போற்ற வேண்டும். நமக்கு நலமான ஒன்றை செய்தவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்று நினைவில் வைத்துக் கொண்டு மறவாது இருந்து காலம் வாய்ப்பு கிட்டியதும் உதவுவதுதான் நன்றியுணர்வாகும். கர்மயோகத்தில் நன்றி மிக மிக முக்கியமான ஒன்றாகும். அடுத்த ஸ்லைட். நன்றி தெரிவித்துக் கொள்வதில் திருப்தி ஏற்படுகிறது, ஒரு கட்டுப்பாட்டு உணர்ச்சி ஏற்படுத்தி இறுக்கம் தளர்கிறது, அழுத்தம் குறைகிறது. நன்றி கூறும்போது இரண்டு உள்ளங்கள் ஒன்று கலக்கிடலாம். நாம் யாரை நினைத்து நன்றி சொல்கிறோமோ நம்மை அறியாமல் அவர்களுக்குள்ளும் நமக்குள்ளும் ஒரு இணைப்பு, ஒரு இனிமை அது கூட ஆரம்பிக்கும். குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் மன்னிக்கும் தன்மையே மனதில் தோன்றும். எல்லா இடத்துலயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குத்தான் செய்யும். நம்ம குழந்தை தப்பு செஞ்சா நம்ம அதை
திட்டுறதில்லை, விட்டுறோம். ஆனா இது இன்னொரு குழந்தை வேற மாதிரி நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை, எல்லா மனிதர்களுக்குள்ளும் தெய்வத்தன்மை அடங்கி இருக்கிறது. ஆகவே எல்லோரையும் மனதார வாழ்த்துகின்ற போது எல்லா இடத்திலும் நாம் நினைக்கக்கூடிய நிகழ்வு நடக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் பாடம். நன்றி உணர்வால் பொருளாதார செழிப்பு உண்டாகிறது. ஆம், நீங்கள் நன்றி உணர்வு அதிகமாக அதிகமாக உங்களது குடும்பத்தில் அந்த செல்வம் கூடிக்கொண்டே இருக்கும். அப்ப இதுவரை ஏன் குறைஞ்சு போச்சு, ஏன் வரும்போது என்றெல்லாம் பார்த்தால் நமது நன்றி உணர்வின் குறைபாடுதான். ஆகவே நன்றி செலுத்துங்கள், எல்லோரிடம் நன்றி செலுத்துங்கள். கண்டிப்பாக செல்வம் செழிக்க ஆரம்பிக்கும். அறநெறி வாழ்வு இருக்கிறது. எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் என்ற ஊடுருவி பாய்ந்து வளரும் அன்பு இங்கேதான் வெளியிட ஆரம்பிக்கிறது. ஆம், நன்றி உணர்வின் ஒரு வெளிப்பாடுதான் அன்பு. அந்த அன்பு என்பது நாம் யாருக்கெல்லாம் நன்றி சொல்கிறோமோ அந்த உறவிலே ஏற்படக்கூடிய ஒரு 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 நிறைவு தான் அங்கு அன்பாக மாறுகிறது. அந்த அன்பினுடைய முதிர்ந்த நிலைதான் கருணையாக மாறி ஒரு தியாகத்தை நிலையை உருவாக்குகிறது. நெக்ஸ்ட் போலாம். அடுத்தது அவர்கள் நன்றி சொல்வது 4 பிரிவுக்கு பாருங்க. மகரிஷி எப்படி சொல்றாரு பாருங்க. இறைநிலைக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா அதுதானே அனைத்துமாக வந்திருக்கிறது. இத்தனை நட்சத்திரங்களாக, கோள்களாக, பஞ்சபூதங்களாக, அனைத்து ஜீவர்களாக மனிதனாக வந்திருக்கிறது. அதற்கு நன்றி சொல்லணும். அடுத்து தாவரங்களுக்கு, ஏன்னா தாவரங்கள் தான் எல்லோருக்கும் உணவு கொடுக்கக்கூடிய அம்சம். பெரும்பாலான உயிரினங்கள் தாவரத்தை நம்பி வாழ்கின்றன. சில உயிரினங்கள் அந்த உயிரினங்களை நம்பி வாழ்கின்றன. தாவரங்கள் இல்லை என்று சொன்னால் எந்த உயிரினங்களும் கிடையாது. தாவரத்தை உண்டு வாழ உயிரினங்கள் கிடையாது, அதை உண்டு வாழக்கூடிய உயிரினம் கிடையாது. ஆக தாவரங்கள் தான் எல்லா உயிரினங்கள் வாழ்வதற்கு ஒரு அடிப்படை நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தாவரங்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அந்த தாவரங்கள் எவ்வளவு ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிறது. அந்த ஆக்சிஜன் தான் இன்று காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு நமக்கு அது உதவியாக இருக்குது. அந்த தாவரங்கள் நமக்கு எத்தனை வகையிலே பயன்படுகிறது பாருங்கள், நினைத்து நினைத்து பாருங்கள். அப்படி அது தாவரத்தினுடைய இலையிலிருந்து வேறு வரை, மரம் வரை அத்தனையும் நமக்கு பயன்பாடாக இருக்கிறது. அதற்கு நமது நன்றியை தெரிவிப்போம். அடுத்து பெண்களுக்கு நன்றி சொல்லணும். பெண்கள் தாயாக இருக்கிறார்கள், மனைவியாக இருக்கிறார்கள், சகோதரியாக இருக்கிறார்கள், மகளாக இருக்கிறார்கள், இன்னும் சில வயதானவர்களுக்கு பேத்தி என்ற நிலையில் இருக்கிறார்கள். இப்படி எல்லா நிலைகளிலும் ஆணுக்கு துணையாக இருப்பது பெண்கள். பெண்களின் துணை இல்லாமல் ஆண்களால் வாழ முடியாது. ஆண்களின் துணை இல்லாமல் பெண்களால் வாழ்வதும் சிரமம்தான். யாரோ சில சன்னியாசிகள் இருக்கிறார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்த உலகத்தை அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ஆண் பெண் உறவு என்பது ஒரு தெய்வீக உறவு. ஒரு தெய்வம் இன்னொரு தெய்வத்தோடு சேர்ந்து வாழ்க்கை நடத்துவதுதான் குடும்பம் என்று சொல்கிறோம். அந்த குடும்பத்தில் முக்கிய பொறுப்பு வகிப்பது பெண்கள். அவர்கள் மதிக்கப்பட வேண்டும், அவர்கள் பாராட்டப்பட வேண்டும். அவர்கள் செய்த அந்த செயல்களுக்கெல்லாம் நாம் மனமாற நன்றி சொல்ல வேண்டும். அப்பொழுது அங்கே ஒரு மகிழ்ச்சி, நம்ம எறியாமல் ஒரு நாள் நேரா போய் நம்ம நன்றி சொல்ல முடியாட்டி பரவாயில்லை, மனசுக்குள்ள நீங்க நினைச்சு சொல்லுங்க. மனசுக்குள்ள அவங்க நினைச்சு பாருங்க. நம்ம எவ்வளவு உதவி நமக்கு செஞ்சிருக்காங்க, தெரிஞ்சோ தெரியாமல எந்தெந்த இடத்துல எல்லாம் அவங்களை புண்படுத்தி இருக்கிறோம். மனசுக்குள்ள சொல்லணும், நிறைய புண்படுத்திட்டேன், நான் ரொம்ப வருத்தப்படுறேன், இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன். மனசுக்குள்ள சொல்லுங்க, வெளியே சொல்றது அப்புறம் சொல்லலாம். ஐம் சாரி, என்ன மன்னிச்சு தாராளமா கேட்கலாம். மனசுக்குள்ள தப்பு இல்லை, மன்னிச்சுதான் நினைச்சு தேங்க்ஸ் சொல்றேன், உண்மையிலேயே நான் நேசிக்கிறேன், ஐ லவ் யூ வெரி மச் என்று மனதார சொல்லிப்பார்கள், வார்த்தைகளை சொல்லிப்பார்கள். உண்மையிலேயே அந்த உறவு மேம்பட ஆரம்பிக்கும். ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ வெரி மச், ஐ லவ் யூ வெரி மச், ஐ லவ் யூ என்று இது ஒரு வார்த்தைகள் தான். இதை உணர்ந்து சொல்லுகின்ற போது அது மனைவியாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் இந்த மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்து பாட்டாளி மக்களுக்கு, ஆம், அந்த உழைப்பாளிகள் இருப்பதால் தான் என்று வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த உழைப்பாளிகள் இல்லை என்று சொன்னால் எனக்கு உணவில்லை, உடை இல்லை, நீர் இல்லை, எனக்கு வேண்டிய வசதிகள் கிடையாது, வீடு இல்லை, எதுவும் இல்லை. ஆக அந்த பாட்டாளிகளுக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்தது நெக்ஸ்ட். இது கர்மயோகத்தின் ஒரு நிலைதான் இந்த நன்றியுணர்வு. கர்மம் என்றால் செயல், யோகம் என்றால் ஒரு அறவாழ்வு. ஆக இந்த கர்மயோகத்தின் நிலைகள் தான் ஒன்று நன்றியுணர்வு என்று. அடுத்தது அயரா விழிப்பு நிலை என்று மகிழ்ச்சி சொல்றார். அடுத்த ஸ்லைடு கொஞ்சம் வேகமா. அடுத்த ஸ்லைடு கர்மயோகம். அது 2 நன்றியுணர்வு, விளைவெடுத்த விழிப்பு, இந்த 2 தான் இந்த கர்மயோகத்துடைய அடிப்படை நிலைகள். இதை அருட்தந்தை வேதாத்தி மகிழ்ச்சி அருமையாக சொல்லி இருக்கிறார்கள். நாம் இப்ப நன்றியுணர்வை பற்றி நிறைய தெரிந்திருக்கிறோம். இன்னும் சில ஸ்லைட்ஸ் பார்க்கலாம், கொஞ்சம் வேகமா போகலாம். அடுத்தது கர்மயோகத்தின் குறிக்கோள் ஒரு இனிமையும் அமைதியும் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இனிமை என்று சொன்னால் உடல், மனம், அங்கு ஒரு உறவு இருக்கணும். அமைதி, துன்பமில்லாத நிலை இருக்கணும். அடுத்த சிலை போலாம் பாருங்க. இதுவெல்லாம் இந்த 7 தன்மைகள் வரணும். கேள்திறன், ரிசப்டிவிட்டி, கூர்ந்த நுண்ணறிவு, பெர்ஸ்பிகாசிட்டி, ஆக்க அறிவு, கிரியேட்டிவிட்டி,
சூழ்நிலை உணர்ந்து ஒத்துப்போதல் அடாப்டபிலிட்டி, சகிப்புத்தன்மை டாலரன்ஸ், எளிமை சிம்பிளிசிட்டி, பெருந்தன்மை வெக்னானிபிட்டி. இந்த எல்லா குணங்களும், குறிப்பாக இந்த 7 குணங்களும் யாருக்கெல்லாம் நன்றி உணர்வு இருக்கிறதோ அவர்களுக்கு இயல்பாக வர ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். அப்ப 7 குணங்களும் வருகின்ற போது எவ்வளவு உயர்ந்த நிலை இருக்கும். நெக்ஸ்ட் பாடம். அடுத்து நன்றி உணர்வு மேன்மை. ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகுக்கு ததாம். ஒரு கையில கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இந்த அரிசி எங்க இருந்து வந்தது, எங்க இதை உற்பத்தி செய்தார்கள், எங்க போய் இந்த நெல்ல அரிசியா மாத்தினாங்க, எங்கெங்கெல்லாம் போய் எனது வீட்டுக்கு வந்துச்சு, யாரு இதை சமைச்சு கொடுத்தாங்க, இந்த பருப்பு எங்க இருந்து வந்தது, இந்த காய்கறி எங்க இருந்து வந்தது, இந்த எண்ணெய் எங்க இருந்து வந்தது, இப்படி ஒவ்வொன்றையும் நினைச்சு பார்த்தா நம்முடைய கைப்படி இந்த உணவுக்குள்ளே 1000 பேருடைய உழைப்பாளிகள் இங்கே அடங்கி இருப்பார்கள். அந்த உழைப்பு இங்கே அடங்கி இருக்கும். ஆக இந்த உலகமே அதுக்குள்ள வந்திருக்கும். அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்வதாக இருக்கும். ஒரு பிடி உணவை எடுத்துக்கொண்டு சிந்தித்தோமால் அதிலே உலகத்தையும் உலக மக்கள் சேவையும் பார்க்கலாம். நாம் உழைப்பினால் பதில் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து அப்போது வருகிறது. அதுதான் நன்றி உணர்வு. அடுத்தது வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் மாக்கோலம் என்ற அந்த நூலிலே கொடுத்திருக்கிறார்கள். அடுத்து பாடம். சரி, இதை அடுத்து போயலாம், டைம் ஆயிரும். நெக்ஸ்ட் பாடம், அடுத்து போயலாம். கடமைகள் தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்று சொல்லி இந்த கடமைகள் முதல் தனக்கு செய்ய வேண்டியது, அடுத்து குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது, சுற்றத்துக்கு செய்ய வேண்டியது, ஊருக்கு செய்ய வேண்டியது, உலகத்துக்கு செய்ய வேண்டியது, இதெல்லாம் அந்த கடமைகள் வரக்கூடிய நிலை, கர்மயோகத்தில் வரக்கூடிய நிலை. அடுத்து நெக்ஸ்ட் பாடம். உடல், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம் கெடாமலும் ஒன்றினால் மற்றும் துன்பப்படாமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் அடுத்து பாடம். கடைசியில் சரி, கடமையை உணர்ந்துடு, காலத்தில் செய்திடு, உடம்புக்கு நல்லது, உள்ளமும் அமைதியாம், உடல் நலம், அறிவின் உயர்வுமே பெருநிதி, கடமையின் சிறப்பே களங்கமில்லா வாழ்வு, கடவுளை உணர்ந்தோர் கடவுளை நாடுவார், கடவுளை அறிந்தோர் கடமையில் வாழ்வார் என்று ஒரு அற்புதமாக இருக்கிறார்கள். சரி, அடுத்த கடைசிக்கு வந்திருப்பான் அந்த கர்ப்ப. அப்படி அடுத்தது சரி, இப்போ மகரிஷி அவர்கள் கர்மயோகத்துல ஒரு 10 நிலைகளை சொல்லி இருக்கிறார்கள். அது கர்மயோகம் தனியாக பார்க்கலாம். இப்பொழுது வள்ளுவர் சொல்லி இருக்கக்கூடிய சில குரல்களை பார்க்கிறோம். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகம் வானகம் ஆற்றல. நாம எதுவும் செய்யல, அவங்க தேடி வந்து செஞ்சிருக்காங்க. இதுக்கு நீங்க எத்தனை உலகத்தையே கொடுத்தாலும் அது பத்தாது என்று வள்ளுவர் சொல்கிறார். அடுத்து பாருங்க. காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தில் மானப்படுது. நீ கஷ்டப்படும் போது தேடி வந்து உங்களுக்கு சின்ன உதவி செஞ்சுட்டார். அன்னைக்கு அந்த சின்ன உதவி செஞ்சது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்காரு. மறக்காம நம்ம செய்யறோம். அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பொறுத்து. எந்த பயனும் எதிர்பார்க்காமல் உங்களை தேடி வந்து அதை செய்திருக்கிறார்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது. அதை நினைச்சு பாத்தீங்கன்னா இது கடலை விட பெரியது. தினைத்துணை நன்றி செய்யணும், தனித்துணையாக கொள்வர் பயன். சின்ன உதவிதான் உங்களுக்கு செஞ்சாங்க. ஆனா அந்த காலத்துல அந்த நேரத்துல செய்த உதவி இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கு. சின்ன உதவியாக இருந்தாலும் சரி, அதை எங்களுக்கு பெரிதாக நினைத்து பாராட்ட வேண்டும். உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்வி வரை. ஆமா, உதவி யார் செய்திருக்கிறார்கள், என்ற மனநிலையோடு செய்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து, அதோடு நீங்கள் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் சரி, எந்த மனநிலையில் செய்கிறீர்கள், எந்த நேரத்தில் செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து அந்த உதவியினுடைய சிறப்புகள் ஓங்கிக் கொண்டிருக்கும். மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாய நட்பு. ஆம், நல்லவர்களுடைய நட்பை நீங்கள் எந்த நேரத்திலும் மறக்கக்கூடாது. அதுபோன்று நீங்கள் துன்பம் இருக்கின்ற போது தேடி வந்து உதவி செய்தார்கள் பாருங்கள், அதையும் நீங்கள் மறக்கக்கூடாது. மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்தில் துப்பாய நட்பு. அடுத்து பாடம், நெக்ஸ்ட் பாடம். எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம்கண் விழுமும் துடைத்தவர். பாருங்க, 7 பிறவியிலும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். இன்னைக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க, 7 பிறவிக்கும் நீங்கள் அதை நினைச்சு பார்க்கணும். எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம்கண் விழுமம் துடைத்து. உங்களுடைய துன்பத்தை துடைத்தவர்களை 7 பிறவியும் நினைச்சு பார்க்கணும். நெக்ஸ்ட் அடுத்து பலம். நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது என்று. எந்த வகையில் நன்றி மறக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள் எத்தனையும் மனசில் போட்டு அதெல்லாம் மறந்து கொடுங்க. கண்ட குப்பையெல்லாம் மனதில் எடுத்துடுவோம். ஆனா நன்றியை மட்டும் மறக்கக்கூடாது. கொன்றென்ன இன்னா செய்யணும், அவர் செய்த ஒன்று நல்ல ஒரு நல்லது உங்களுக்கு செஞ்சிருக்காரு.
ஆனா அதுக்கு பின்னாடி எத்தனையோ உங்களுக்கு துன்பத்தை கொடுத்திருக்காரு. அந்த துன்பத்தை எல்லாம் மறந்துருங்க. அது ஏதோ நீங்கள் பழைய பிறவியில செய்ததுக்கு இறைவன் அவங்க மூலமா அது உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்திருக்கு, அவ்வளவுதான். அந்த ஒன்னே ஒண்ணு நல்லது செஞ்சா பாருங்க, அதை மட்டும் நினைச்சு பாருங்க. அந்த ஒன்று நினைச்சு பார்த்தா போதும், கண்டிப்பாக அவருடைய மனதுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிப்பார். கொன்றென்ன இன்னா செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கடும். எத்தனையோ கொடுமைகளை செய்திருந்தாலும் அது ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு நன்மை செய்திருக்கு. அந்த ஒரு நன்மையை நினைத்து 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 நீங்கள் பாருங்கள். மற்றவையெல்லாம் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் போலாம். அடுத்து, என்னன்றி கொன்றார்க்கு முய்வுண்டாம் முய்வில்லை செயலன்றி கொன்ற மகருக்கு. ஆமா, நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நாம் மீண்டும் உதவி செய்யவில்லை, அதை நினைத்து பார்க்கவில்லை என்று சொன்னால் அதை விட கொடுமைகள் எதுவுமே கிடையாது. ஆக நீங்கள் ஒரு நல்ல செயல் செய்ய வேண்டும், நல்லவராக இருக்க வேண்டும், சமுதாயத்தில் எல்லா வளங்களும் பெற வேண்டும், இறைவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும், அந்த இறைத்தன்மை பெற வேண்டும், ஒரு முழு மனிதனாக பண்புள்ளாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நன்றி கடன் என்பது மிக மிக முக்கியம். செய்த நன்றிக்கு நாம் திரும்ப ஏதோ ஒரு வகையிலே நாம் நன்றி கடன் செலுத்தியே ஆகணும். என்னன்றி கொன்றார்க்கு முய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொண்ட நமக்கு ஏதோ செய்திருக்கிறார்கள், நமது வாழ்க்கைக்கு பல மாற்றங்களை கொடுத்திருக்கிறார்கள், ஆனா அவசியமான காலத்தில் உதவி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை மறந்து விட்டால் அதை விட கொடுமை எதுவும் இல்லை என்ற நிலையில் சொல்கிறார்கள். இப்படி எல்லா மகான்களும் பாராட்டி ஒன்று. ஆகவே இன்று நாம் நினைத்து பார்ப்போம், நமக்கு யாரெல்லாம் நன்றி செய்தார்களோ, நமக்கு யாரெல்லாம் உதவினார்களோ அவர்களுக்கெல்லாம் மனதுக்குள்ளே நன்றி சொல்லலாம். முதல்ல ஒரு லிஸ்ட் போடுங்க. ஒரு தாய், தந்தை, நம்முடைய சகோதரர்கள், உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நாம் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு காரணமான ஆசிரியர்கள், எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ளேயே சொல்லுங்க, நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கிறீங்க. நேரா போய் சொன்னா நல்லதுதான், சொல்லிட்டு மனசுக்குள்ள சொல்லுங்க, எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க, நீ உதவி செய்தாலும் இந்த நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே உங்களுக்கு மனமார்ந்த அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு உதவுவதற்கு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கின்ற போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று உங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்க. இப்படி ஒரு 10 பேர் 15 பேர் லிஸ்ட் போட்டு நீங்க சொல்லுங்க. டெய்லி ஒரு லிஸ்ட் எழுதி பாருங்க. அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் வர, ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், சமுதாயமா இருக்கலாம், இயற்கையாக இருக்கலாம். எதுவெல்லாம் இயற்கையில உங்களுக்கு ஏதோ அந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவையெல்லாம் கூட உங்களுக்கு அந்த கதிர்வீச்சுகளை கொடுத்து உங்களை பல வகையில் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆக எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு தோன்றுகிறதோ அவற்றையெல்லாம் மனதார நினைத்து நன்றி சொல்லுங்கள். அத்தனையும் உங்களுக்கு நன்மையை செய்யும் என்று சொல்லி இந்த சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்யலாம். இதை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்றி உணர்வு என்பது ஒரு தெய்வீக உணர்வு. ஒரு தெய்வம் நமக்குள்ளே இருந்து வெளிப்படக்கூடிய தன்மை. ஒரு தெய்வம் நமக்குள்ளே வெளிப்பட வேண்டுமா, அந்த நன்றி உணர்வு நமக்கு வேண்டும். நாம் ஒவ்வொருவரையும் மதிக்க வேண்டும். இந்த இயற்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மதிக்க வேண்டும். இயற்கையின் ஒவ்வொரு அசைவையும் மதிக்க வேண்டும். ஒரு ஜடப்பொருள் என்பதற்காக அதை உதாசீனப்படுத்த வேண்டியதில்லை. ஜடப்பொருளுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், ஜீவனுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், மனிதனுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், எங்கும் இறைவன் இருக்கிறான். ஆகவே எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்வோம், நன்மையை அனுபவிப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்க உள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் முறையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக கற்பையா கண்ணன் ஐயா அவர்கள், ஐயா கிட்ட பேசலாங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன், பேசுங்கய்யா. வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியில் கேட்கலாங்கய்யா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாமா நான் பேசுறது? கேக்குதுங்க. வாழ்க வளமுடன். சரி சரி சரி. கருப்பையா கண்ணன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கய்யா. அடுத்ததாக கிருபாநிதி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதாவது இந்த நன்றி உணர்வை இவ்வளவு இருக்கு அப்படின்னு நீங்க முதல்ல எடுத்து காட்டுறதுக்கே நான் கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி வாழ்த்துறையா. நன்றி, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி உணர்வுனா, நன்றிங்கிற வார்த்தைக்கு இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அருமையா இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருக்குமே இது ஒரு பெரிய இதா இருக்கும் ஐயா. திருக்குறளை பத்தி நிறைய சொன்னீங்க, அதோட நிறைய மகான்களை பத்தி குறிப்பிட்டீங்க. அது ரொம்ப, அதாவது காலத்தால் செய்த நன்றி, செய்யாமல் பயன் கருதி செய்யாத நன்றி, பல நன்றிகளை சொன்னீங்க ஐயா. பொதுவா இன்னைக்கு இந்த ஸ்பீச் கேட்டிருந்தவங்களுக்கு ஒரு நல்ல நேர்மறை ஆற்றல் கிடைச்சிருக்கும். நெசமா எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க.
ஏன்னா நம்மளுடைய பழைய டீச்சர்ஸ்களை எல்லாம் எப்படி நம்ம கேலி பண்ண அந்த நினைவுகள் கூட எனக்கெல்லாம் வந்ததுயா. அதுக்கெல்லாம் ஒரு நினைவு உட்கார்ந்து ஒரு லிஸ்ட் போட்டு நன்றி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஆழ்ந்த எண்ணங்கள் கூட வந்தது. ஏறத்தாழ நம்ம வாழ்த்தும் பயனுக்கும் இதுக்கு ஒரு லிங்க் இருக்குது மாதிரி இருக்கு. நம்ம வாழ்த்து பயன்ல எப்படி சொல்றா மகரி சொன்னாங்களோ அதை நீங்க ஏற்கனவே கூட ஒரு பேசியிருக்கீங்க. அதுக்கு இதுக்கும் கூட ஒரு லிங்க் இருக்குது மாதிரி இந்த தலைப்பு இருக்குதுயா. ஐயா ஒண்ணே ஒண்ணு, கசப்பான அனுபவங்களை தந்தவர் மனிதர்களுக்கும் நன்றி கூறுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அந்த அனுபவங்களை மறந்துட்டு கூறினா தானே நல்லது. அதை நினைச்சுக்கிட்டே இவங்க அப்படி பண்ணினாங்க அதுக்காக நம்ம கூறுறோம் அப்படின்னு கூட ஒரு தாட் இருக்கு. அதுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொன்னா நல்லது. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நல்லதுங்கய்யா. முதல்ல நம்முடைய வாழ்த்தும் பயணம் என்பதே ஒரு நன்றி உணர்வுடைய வெளிப்பாடு தானங்கய்யா. அந்த மகரிஷி அற்புதமா அதை வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பாக நாம் யாரை வாழ்த்தினாலும் நமது நன்றியுணர்வின் ஒரு வெளிப்பாடாகத்தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக நமக்கு துன்பம் விளைவித்தவர்களை வாழ்த்துவது என்பது அது கொஞ்சம் சிரமம்தான். ஆனா அதுதான் நிறைய நமக்கு பலன் கொடுக்கும். ஏன்னா துன்பம் கொடுத்தவங்க நம்ம நினைக்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு இரிட்டேஷன், நம்ம உடம்புக்குள்ள ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வரும். அது போய் தாக்கம் அவங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கும். அப்போ அந்த துன்பம் கொடுத்தவர்களுக்கு ஏதோ துன்பத்தை கொடுத்துட்டாங்க. அது நமக்கு இன்னைக்கு அந்த துன்பத்தை அனுபவிச்சதுனால அதுல இருந்து எப்படி வெளிப்படுறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இறைவன் அவர்கள் மூலமாக ஒரு செயலை செய்திருக்கிறார். நம்ம இன்னும் எத்தனை பிறவியில எத்தனை செய்யும் தெரியாது. யாருக்கெல்லாம் துன்பம் கொடுத்தோமோ அந்த கணக்கு நமக்கு தெரியாது. ஆனா இறைவன் எல்லாவற்றையும் குறித்து வைத்துக் கொண்டிருப்பார். அதனால யாரோ ஒருத்தர் துன்பம் நம்ம கொடுக்குறாங்கன்னா அது இறைவன் அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொண்டு நாம் ஏற்கனவே செய்த செயலுக்கு பலனை அவர்கள் மூலமாக கொடுக்கிறான். அதனால அவர்களை போய் நொந்து கொள்வது சரியில்லை. அதனாலதான் வள்ளுவர் சொல்றார், இடுக்கண் வருங்கால் நகுக, துன்பம் வரும்போது சிரிங்க. அது எப்படி சிரிக்க முடியும்? சிரிங்க ஏன்னா அர்த்தம் இருக்குது. ஏன்னா அவங்க வேணும்னு உங்களுக்கு செய்யல. நீங்க 20 பிறவிக்கு முன்னாடி யாருக்கோ தொந்தரவு பண்ணீங்க. இன்னைக்கு அந்த தொந்தரவு நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப நீங்க அனுபவிக்கிறதுக்கு உதவி செய்யறதுக்கு அவர்கள் வருகிறார்கள். ஆகவே துன்பம் கொடுத்தவர்கள் நம்ம நிஜமாக நமக்கு துன்பம் கொடுக்கவில்லை. நாம் ஏற்கனவே செய்த தவறுக்கு அவர்கள் மூலமாக அவர்களை கருவியாக பயன்படுத்திக் கொண்டு இறைவன் நமக்கு சொல்கிறார். அவ்வளவுதான். அதுக்காக நம்ம அவங்களை வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். எனது பாவப்பதிவுகளை நீக்குவதற்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள். எனது நிறைய பாவப்பதிவு நான் வச்சிருக்கிறேன். அந்த பதிவு எக்கச்சக்கமா வச்சிருக்கிறேன், மூட்டையா வச்சிருக்கிறேன். அந்த மூட்டையில 2 மூட்டை குறையிறதுக்கு நீங்கள் கொடுத்த துன்பத்தின் மூலமாக நீங்கள் அந்த துன்பத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. 2 மூட்டை நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க. ஆகவே எனது பாவப்பதிவுகள் குறைந்திருக்கின்றன. நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி துன்பம் கொடுத்தவர்களுக்கு நான் உண்மையிலே மனமார்ந்த நன்றி சொல்ல வேண்டும். நீங்க சாதாரண பார்த்தா அந்த நன்றி சொல்ல வராது. ஆனால் நீங்க ஆழமாக சிந்தித்து பார்த்தால் நான் ஏதோ ஒரு பிறவியில் இதை போன்று பல மடங்கு துன்பம் யாருக்கோ கொடுத்திருக்கிறேன். அந்த துன்பத்தை நான் அனுபவித்தான் ஆக வேண்டும். இதுதான் செயல்முறை தத்துவம். இதுதான் கர்மா தியரி. இதை யாரும் மாற்ற முடியாது. ஆகவே அந்த வகையிலே நீங்கள் இறைவன் உங்களை அனுப்பி அந்த துன்பத்தை எனக்கு கொடுக்க வைத்திருக்கிறான். ஆகவே நீங்கள் இறைவனின் தூதுவனாக எனக்கு அந்த துன்பத்தை கொடுத்து நான் பழைய பதிவுகளிலிருந்து கழிவதற்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி என்று நான் மனமாற சொல்லணும். அதுதான் உண்மை. அது இயற்கை. அந்த ரகசியம் தான் ஒளிந்திருக்கிறது. நம்ம உணர்ச்சி வயப்பட்டு அவர்களுக்கு துன்பம் கொடுக்கிறோம். அவர்களுக்கு மேலும் மேலும் அது சாபமாக மாறுகிறது. சாபத்தின் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறோம். நீ நினைச்சு பாருங்க, இன்னைக்கு எல்லா மனிதர்களும் சாபங்களை வளர்த்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தில் ஒவ்வொரு சபித்துக் கொண்டிருக்கிறார்கள், உறவுகளில் சபித்துக் கொண்டிருக்கிறார்கள், நண்பர்கள் சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சாபம் அதிகமாகி உடல் துன்பமாக மாறுகிறது, மன துன்பமாக மாறுகிறது, குடும்பத்தில் வறுமையாக மாறுகிறது, பல்வேறு நோய்கள் வருகின்றன. எல்லாவற்றுக்கு காரணம் ஒருவரை ஒருவர் சபித்துக் கொண்டிருப்பது. மகரிஷி சொன்னபடி ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொண்டிருந்தால் வாழ்த்து என்பது நன்றியுணர்வின் வெளிப்பாடு. வாழ்த்து என்பது அன்பினுடைய வெளிப்பாடு. வாழ்த்து என்பது ஒரு தெய்வ குணம். அந்த தெய்வ குணத்தினுடைய வெளிப்பாடு. அதைத்தான் மகிழ்ச்சியர்கள் வாழ்த்தும் பயணம் என்று வைத்தார்கள். ஆனால் உண்மையிலேயே நாம் நன்றி உணர்வோடு இருந்திருந்தால், எல்லாம் மன்னித்து விட்டு அவர்கள் நன்றி சொல்ல ஆரம்பித்தால் நமது வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் வந்திருக்கும். ஆகவே நன்றி உணர்வு என்பது ஒரு தெய்வ குணம். தெய்வத்தோடு நெருங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய குணம். நன்றி சொல்ல 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 யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு தப்பே ஒருத்தர் பண்ணிட்டாங்க, அவங்க ஏதோ ஒரு சின்னது நல்லது பண்ணியிருப்பாங்க, அந்த தப்பு பண்ணதெல்லாம் மறந்துட்டு நீங்க அன்னைக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சீங்க, அது எனக்கு உதவியா நல்லா இருந்து சொல்லி பாருங்க. அவங்க பாவம், இப்படிப்பட்ட மனுஷனுக்கா நம்ம இத்தனை தொந்தரவு கொடுத்துரும் என்று மனதுக்குள்ளே அந்த அந்த நெருடல் சேர ஆரம்பிக்கும். அந்த ஒரு உதவியை நாம் நினைத்து பார்த்தால் போதும். அதனாலதான் வள்ளுவர் சொல்றார், ஒரே ஒரு தடவை உதவி கொன்றன்ன இன்னா செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்று உள்ளக்கணும் என்று சொல்கிறார்கள்.
அவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுமை பண்றாரு, கஷ்டப்படுத்துறாரு. என்னைக்கோ ஒரு நாள் சின்ன உதவி செஞ்சார். அந்த ஒரு உதவியை நினைத்து பாருங்கள். அந்த ஒரு உதவியை நினைத்து அவரை பாராட்டுங்கள், அவரை வாழ்த்துங்கள். அவருக்கே மனசு மாறி, ஐயோ இப்படிப்பட்ட மனுஷனுக்கு நான் செஞ்சிட்டோமே என்று அவர் வந்து ஆரம்பிப்பார். அது நன்றி உணர்வினுடைய வெளிப்பாடாக இருக்கு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா. இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது, எதுவுமே நம்ம வீட்டு இல்ல, எல்லாமே இன்னொருத்தர் கொடுத்துதான் வாழ்றான், நம்ம தான் நானான்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னு தோணுச்சியா. நன்றி ஐயா, வாழ்க வளம். ரொம்ப ரொம்ப நன்றி. சுசிலாமா நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு ஒரு கேள்விங்கய்யா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப கர்மா தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகுதுன்னு சொல்றோம். ஆனா இப்போ நீங்க என்ன சொன்னீங்க, கார்டிசால் என்ற அந்த ஒரு இது வந்து நம்ம மன அழுத்தத்தினால ஏற்படக்கூடிய ஹார்மோன்ஸ். அந்த அழுத்தம், அது நிறைய நம்ம மன அழுத்தம் இருக்க இருக்க அந்த மாதிரி அந்த ஹார்மோன்ஸ் சுரக்க நம்மளுடைய இம்யூனிட்டி பவரும் குறையும் இல்லைங்களா? அதனால நோய் வரும் இல்லையா? அதாவது ஒன் ஆஃப் த ரீசன் கர்மா. ஆனா நிறைய ரீசனும் இருக்குது எதுக்காக நம்மளுக்கு நோய் வருது அப்படிங்கறதும், அப்படி இல்லைங்களா? கர்மாவில் இருந்தாலும் கூட இப்ப நம்முடைய அறிவை பயன்படுத்தி, நம்முடைய குருவுடைய ஆசிகளை பயன்படுத்தி, நல்லவருடைய அந்த ஒழுக்கத்தை பயன்படுத்தி நம்மால் அதுல இருந்து விடுபட முடியுமே. பழசெல்லாம் சஞ்சீத கர்மம், பிரார்த்த கர்மம் இருக்குது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப ஆகாமி கர்மம் இருக்குது பாருங்க. இன்னையிலிருந்து நான் நல்லதான் நினைப்பேன், இன்னையிலிருந்து நான் நல்லதான் சொல்லுவேன், இன்னையிலிருந்து நல்லதான் செய்வேன். தெரிஞ்சோ தெரியாமல யாராவது எனக்கு துன்பம் கொடுத்தா கூட நான் மன்னிச்சிடறேன். பாவம், என்னுடைய குழந்தைகள் எனக்கு கொடுக்கும்போது நான் மன்னிச்சிடறேன், என்னுடைய அண்ணன் தம்பி செய்யும் போது நான் மன்னிச்சிடறேன். ஆனா மத்தவங்க செய்யும் போது மட்டும் அதை நான் பகையை எடுத்துக்கிறேன். ஆக அன்பு இருந்தால் எல்லாம் நம்ம குழந்தைங்க தான். இல்ல, இப்ப எனக்கு என்ன கேள்வினா, கர்மா நம்ம கர்மா மேலேயே பழி போடக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலை, நம்ம மன அழுத்தத்தினால நான் நிறைய டிப்ரெஷன் ஆகி என்னுடைய உடம்ப நானே கெடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற இதனால கூட வரலாம் இல்லைங்களா நோய்? கண்டிப்பா வரலாம். கர்மா என்பது கடந்த காலத்தில் செய்த செயல்கள், அதுக்கு ஒரு விளைவுகள் வரும்போது வரட்டும், நல்லது வந்தாலும் எடுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் என்ன செய்ய முடியும், இன்னைக்கு என்னால நல்லது பண்ண முடியும். கர்மா என்பது கடந்து போச்சு. அதுக்கு நீங்க பேங்க்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கீங்க, அல்லது 4 பேர்த்துட்டு 1 லட்சம் கடை வாங்கியிருக்கீங்க. இது பழைய கணக்கு. இன்னைக்கு நான் போய் உழைக்கணும், நான் சிக்கனமா இருக்கணும். சிக்கனமா இருந்தா இனிமேல் புதுசா கடை வாங்காம இருக்கலாம். நான் உழைச்சா இன்னும் கொஞ்சம் காசு வரும், என்னோட கடனை அடைச்சிடலாம். அப்ப இன்னைக்கு நான் என்ன செஞ்ச, ஆகாமிய கர்மம் தான் நமக்கு முக்கியமானது. பழசு இருக்குது, அது ஒண்ணும் பண்ண முடியாது. பிராரப்த கர்மத்தையோ சஞ்சீத கர்மத்தையோ ஒண்ணும் பண்ண முடியாது. அதுல நல்லது இருந்தா நீங்க ஜாலியா இருப்பீங்க, கெட்டது இருந்தா தண்டனை வரும். இது யாரும் மாத்த முடியாது. ஏன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேன்சர் கஷ்டப்படுறாரு? பழைய கர்மா. மகரிஷி நம்மளை விட 1000 கஷ்டம் மகரிஷி பட்டிருக்காரே. சாப்பிடறதுக்கு இல்லையே, நம்ம என்னைக்காச்சும் சாப்பிட இல்லாம பட்டினியா இருந்தோம் இல்லையே, சாப்பிடறதுக்கு எல்லாம் பட்டினியா இருந்தது. ஏன் அந்த மகானுக்கு பழைய கர்மா. இந்த பிறவியில் அவர் யாருக்கும் ஒன்னும் தப்பு செய்யல, பழைய கர்மா. இது வரத்தான் செய்யும். ஆனா பழசெல்லாம் வந்தா ஏத்துக்குவோம், நல்லதோ கெட்டதை ஏத்துக்குவோம். ஆனா இன்னையிலிருந்து புதுசா இந்த ஆகாமிய கர்மத்தை மட்டும் திட்டமிட்டு, இனி நான் நல்லதைத்தான் நினைப்பேன், நல்லதைத்தான் சொல்வேன், நல்லதைத்தான் செய்வேன், அதுல உறுதியாக இருந்தால் போதும், பழசெல்லாம் சரியா போயிடும். அதுல இந்த நன்றியுணர்வு என்பது தெய்வ குணம். அது தெய்வ குணம். அந்த நன்றியுணர்வு அதிகமாக நமக்குள்ளே தெய்வத்தன்மை வெளிப்படுகிறது என்ற அர்த்தம். சரி, நன்றிங்க, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, உங்களுக்கு முதல்ல நன்றி, இவ்வளவு நன்றி உணர்வுகளை பத்தி சொன்னதுக்கு. இவ்வளவு நன்றி இருக்கான்னு இப்பதான் யோசிக்க தோணுது. அது இல்லாம எங்கேயோ ஒளிஞ்சு இருக்கிறதெல்லாம் இப்போ தெரிஞ்சு எல்லாருக்கும் மன்னிப்பும் கேட்டாச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. மன்னிப்பு கேட்கலாமா? ஏன்னா நம்ம நேரடியா மன்னிப்பு கேட்டா நல்லது. முதல்ல மனசுக்குள்ள மன்னிப்பு கேட்கலாம். மனசுக்குள்ள மன்னிப்பு கேளுங்க. இது போய் அந்த மனசுல போய் பூந்து வேலை செய்யும். நீங்க மனசுக்குள்ள கேட்டு பாருங்க. நம்ம நேரடியா கேட்கறதுக்கு சங்கடமா இருக்கும், சில சூழ்நிலைகள் ஒத்து வராம இருக்கலாம், அல்லது மற்ற குடும்ப சூழ்நிலை இல்லாம இருக்கலாம். மனசுக்குள்ள கேளுங்க, மனசுக்குள்ள மன்னிப்பு கேளுங்க. மனசுக்குள்ள அவங்க மன்னிச்சுட்டாங்க அப்படிங்கறதே நினைச்சு பாருங்க, அவங்க மன்னிச்சது மாதிரி நினைச்சு பாருங்க. அதனால அந்த வார்த்தைகள் ஒண்ணு சொன்னோம் இல்லைங்களா, நீங்க கேளுங்க, ஐ எம் சாரி, வெரி சாரி, நான் வருத்தப்படுறேன், ரொம்ப வருத்தப்படுறேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மனசுக்குள்ள கேளுங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நீங்க மன்னிச்சிட்டீங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, அப்படி மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. உண்மையிலேயே இந்த நன்றி என்பது
ஒரு பெரிய மகத்தான மாற்றத்தை கொடுக்கக்கூடியதுங்க. வாழ்க்கையில எல்லாம் நம்மளால சாதிக்க முடியும். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம சாபத்தை தான் அதிகப்படுத்திட்டு போயிட்டோம், வாழ்த்து அதிகப்படுத்தல. இனி இந்த நன்றி உணர்வு மூலமாக கண்டிப்பாக நாம் பிறகு வாழ்த்துக்களை அனுபவிக்கலாம். சொல்லுங்க. இது ஐயா இப்போ பிரசன்ட்ல இல்ல, இறந்துட்டாங்க. அவங்க எனக்கு நிறைய செஞ்சாங்க, இன்னியோட நன்றி உணர்வோட இருக்கேன். ஆனா இப்ப நடுவுல இப்ப ஹெல்ப் பண்றவங்களுக்கு அவங்க மூலியமா, அதான் இறந்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு எதிர்த்து நிக்கணும்னா எப்படிங்கய்யா அது நன்றி உணர்வா? இப்ப இவங்க பிரசன்ட்ல கண்டிப்பா செய்யறது அவங்க இறந்து நன்றி போயிட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோமா, அவங்க உடம்பு இல்லை. அந்த ஆஹ் ஆன்மா கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நம்ம குடும்பத்தாரோடவோ மற்றவரோடவோ அல்லது தெய்வத்தோட கலந்து இருக்கும். தாராளமாக அது நீங்க உங்களுடைய நன்றியை அவங்களுக்கு சொல்லலாம், தாராளமா தெரிவிக்கலாம். அது இது எல்லாமே இயற்கை நிலைகள் தான். நம்ம எல்லா உயிரினங்களும் அந்த இறைவனுடைய நிலைகள் தானே. அதனால நீங்க அவங்கள நினைக்கும் போது அது பல இடங்கள்ல போய் பிரதிபலிக்கும். அந்த இறந்துட்டாங்க நம்ம இல்லைன்னு நினைக்க மாட்டேன், நீ மனதார அவங்களுக்கு நன்மை சொல்லுங்க. அன்னைக்கு எங்க தாத்தா இல்லைங்கய்யா, எனக்கு இவ்வளவு உதவி செஞ்சாரு. இப்ப அவங்கள எதிர்த்து நம்ம ஒரு வேலை செய்யும் போது அது தப்பு தானேங்க? இப்ப பிரசன்ட்ல உண்மையிலேயே எனக்கு உதவி செய்யறாங்க. அவங்களுக்கு ஒரு துன்பம் வருவது போல நடக்க வேண்டாமா? நம்ம ஒரு நன்மைகள் வர்றது மாதிரி நீங்க நடங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு மாறுபட்ட செயலா இருந்தா அது நியாயமா இருந்ததுனாக்கா நம்ம அந்த நியாயத்தை தொடர்றதுக்கு முயற்சி செய்யலாம். அவங்களும் மனசார நீங்க இந்த மாதிரி நினைச்சுங்க செஞ்சீங்க, எனக்கு இப்போ இது பண்ண முடியல, ஆனா இது இன்றைய சமுதாய சூழ்நிலையில இதுதான் மக்களுக்கும் குடும்பத்துக்கும் நன்மையா இருக்குது, நீங்க என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு செய்யுங்க. ஓகேங்க, சரிங்க. நன்றிங்க ஐயா. ஏன் வீடியோ வரல? கொஸ்டின் ஆன்சருக்கு கொஸ்டின் ஆன்சருக்கு ஒரு வீடியோ இருக்குது எனக்கு தெரியுது. வீடியோ ஆன்ல தாங்க இருக்கு, ஐடி தான் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. இதுல நன்றி உணர்வுல ஒரு இருக்கு படம் இருக்கு, அது போதுமா? போதும். நன்றி உணர்வு. நன்றிங்கம்மா, தெளிவாயிட்டீங்களா? வாழ்க வளம். அடுத்ததாக என்டி, உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாமா? என்டின்னு போட்டிருக்கீங்க. ஓகே, சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன். சாந்தி சுந்தரம் அம்மா, வெயிட் பண்ணுங்க. நீங்க பேசுங்கம்மா. என்டி சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன், நந்தினி பேசுறேன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. இப்ப நம்ம ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது, அதுக்கு நம்ம அவங்க கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுட்டோம். ஆனாலுமே தொடர்ந்து நம்மளைய கஷ்டப்படுத்திட்டே இருக்கும்போது கஷ்டமா இருக்குதுங்க ஐயா. நான் பண்ண தப்புன்னு ரியலைஸ் பண்ணிட்டேங்க சார். அவங்க கிட்ட கேக்குறேங்க ஐயா, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க, ஆனாலுமே தொடர்ந்து நம்மள அவ்வளவு மனசு சங்கடப்படுத்துறாங்க. எல்லாத்துக்கிட்டும் சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பா பேசுறாங்க. ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. இதுக்கு என்னங்க செய்யணும்? சரிங்க. நம்ம சில சமயம் வார்த்தைகளை சொல்றதுக்கு எளிது, அது வாழ்க்கையில சமாளிக்கும் போது சில சிரமங்கள் வரும். அப்போ நீங்க அவங்க இன்னும் முழுசா மன்னிக்கல, நீங்க மனசுக்குள்ள நீங்க கேக்குறீங்க, அவங்க மனசார இன்னும் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கல அல்லது உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கல. பரவாயில்லம்மா, நீங்க என்னன்னா இது அவங்க செய்யறாங்கன்னு நீங்க நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். எனக்கு நான் ஏதோ ஒரு பிறவியில என்ன எரியாமல் யாருக்கோ செஞ்சிருக்கிறேன், இப்ப இவர்கள் மூலமாக அது இறைவன் பதில கொடுத்துட்டு இருக்கிறான். இவங்களை கோவிச்சு எனக்கு பிரயோஜனம் இல்லை, நான் பழைய இதுல செஞ்சதுக்கு இன்னைக்கு இவங்க மூலமா. அதுக்கு இதுல கூட ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி சின்னதா சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோமா. மகாபாரதத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருதராஷ்டிரன் அந்த போர்ல தன்னுடைய 100 குழந்தைகளை இழந்துடுறான். துரியோதனன் உட்பட எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. அப்ப திருதராஷ்டிரன் மட்டும் ஒருத்தர் தான் கடைசியில் இருக்கிறான். அப்போ திருதராஷ்டிரன் கண்ணனை பார்த்து கேட்கிறார், கண்ணா நான் என்ன பாவம் செஞ்சேன் என்று 100 குழந்தைகளை இழந்துட்டு நிக்கிறேன்னு சொல்லி. அப்ப அப்படியே கண்ணன் யோசனை பண்ணி சொல்றார், அப்பா நீ இந்த பிறவில ஒன்னும் பாவம் செய்யல, ஆனா 20 பிறவிக்கு முன்னாடி நீ என்ன செஞ்ச தெரியுமா? அப்ப நீ வேட்டுவனா இருந்த. இப்ப வேட்டுவனா இருந்த போது போய் ஒரு குருவியை பிடிச்சிட்டு அன்னைக்கு இதை அடிச்சு சாப்பிட்டோன்னு பிளான் பண்ணி காட்டுக்கு போற. நீ போன மாதிரி இடத்துல இந்த குருவி இருந்துச்சு, அந்த அம்பு எடுத்து விடுற, அம்பு விடும்போது ஓடி போயிடுச்சு, அது பறந்து போயிடுச்சு. உனக்கு கோபம் வந்துச்சு பாரு, நீ என்ன பண்ண? அந்த குருவி ஓடி போயிடுச்சு சொல்லி அந்த குருவி கூட்டுல அந்த அம்பு விட்ட, அங்க இருந்து சின்ன சின்ன குஞ்சுகள் கீழே பொத்து விழுந்து செத்து போச்சு. உனக்கு கோபம் அடங்கல, பக்கத்துல இருக்கிற கூட்டுல எல்லாம் அம்பு விட்ட, 100 குஞ்சு செத்து போச்சு. 20 பிறவிக்கு பின்னாடி நீ 100 குஞ்சு சாகிறது காரணமா இருந்து இல்லையா? அது இன்னைக்கு
100 குழந்தையை இழந்து நீ தவிக்கிற. இந்த 100 குஞ்சு செத்து போன போது அந்த தாயும் தந்தையும் எத்தனை வேதனைப்பட்டிருக்கு தெரியுமா உனக்கு? அந்த வேதனையை இன்னைக்கு நீ அனுபவிக்கிற. இந்த பிறவில நீ நல்லவன்தாப்பா, நீ தப்பு செய்யல. ஆனா 20 பிறவிக்கு முன்னாடி நீ செஞ்சதுக்கு இன்னைக்கு நீ அனுபவிக்கிற. இது மாதிரி நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னா, யாரோ ஒருத்தர் துன்பம் கொடுக்குறாங்கன்னா, என்னைக்கோ ஒரு நாள் எந்த பிறவியிலோ ஒரு பிறவி நான் செஞ்சிருக்கேன், அதுக்குரிய தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். அது தப்பிக்கவே முடியாது. எத்தனை நாளா நான் அனுபவிக்கணும். அது இன்னைக்கு இவங்க மூலம் வந்து சேரும், அவ்வளவுதான். அதனால தயவு செய்து யார் துன்பம் கொடுக்கிறார்களோ அவங்க நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். அது இறைவன் நமக்கு இவர்கள் மூலமாக கொடுக்கிறான் என்று நினைக்கும் போது ஓரளவுக்கு அவங்க மேல இருக்கிற கோபதாபம் குறையும், நமக்கு ஒரு வருத்தம் குறையும். அது இது இறைவன் நமக்கு இது தண்டனையோ நன்மையோ நமக்கு கொடுக்கிறான். ஆகவே அப்படி நினைத்துக் கொள்கின்ற போது நம்ம அவங்க மேல அது கோபம் வேண்டாம். நீங்கள் தொடர்ந்து அவர்களை வாழ்த்து கொண்டு வாருங்கள். யாரு உங்களுக்கு துன்பம் கொடுக்கிறார்களோ அவர்களே உங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிப்பார்கள். அதுவரை நம்ம பொறுமையாகத்தான் இருக்கணும், தொடர்ந்து வாழ்த்தணும். நீங்கள் அவர்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்திக்கிட்டே வாங்க, கண்டிப்பா மாற்றம் வரும். அது 3 முறையில சில மாற்றம் வரும், 30 முறையில வாழ்த்தினா மாற்றம் வரும், 300 முறை வாழ்த்தினா வாழ்த்து வரும், 3000 தடவை வாழ்த்தினா, எங்கேயாவது ஒரு எல்லையில் தான் அது ஒரு முடிவுக்கு வரும். வந்தே தீரும். அதுவரை பொறுமையாகத்தான் இருக்கணும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். ஆமாங்கய்யா, நம்மளுக்கு ஒரு டைவர்ஷன் மகிழ்ச்சி சொல்லி கொடுத்திருக்காரு. ஏதோ ஒரு கர்மா தான் இன்னைக்கு எனக்கு துன்பமா வருது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இப்ப வந்திருக்குங்கய்யா. வாழ்க எல்லா துன்பங்களுக்கும் காரணம் யாரோ இல்லைங்க, நாம் தான். நாம் தான். எல்லா துன்பங்களுக்கும் காரணம் நாம் தான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அது ஒரு சரியான வார்த்தைங்க, சரியான வார்த்தை. நல்ல ஒரு பண்பை நம்மளுக்கு வளர்த்திருக்காங்கய்யா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? சாந்தி சுந்தரம் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாய்ப்புக்கு நன்றி. கேக்குதாங்கம்மா? கேக்குதுங்கம்மா. வாழ்க. கேக்குதுங்கம்மா. சொல்லுங்கம்மா. கேக்குது, சொல்லுங்கம்மா. நான் பெரிய குளத்துல இருந்து சாந்தி சுந்தரம் பேசுறேங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை. நன்றி என்றால் என்ன, நன்றி உணர்வு என்ன, நன்றியை எப்படி நம்ம கொண்டு கொடுக்கணும், அதனுடைய நன்மைகள் என்ன, யாராருக்கு நன்றி சொல்லணும், நம்ம துன்பம் வந்தவங்களா இருந்தால் கூட நமக்கு நன்றி சொல்லணுங்கிறத மேற்கோள் காட்டி நிறைய மகான்கள், வித்வான்கள், ஐயா, அவரு நம்ம திருவள்ளுவர், நம்ம ஐயா எல்லாரையும் பத்தி சொன்னீங்க. ரொம்ப அற்புதம். நம்ம ஒரு கையில ஒரு பிடி கையில உணவு எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் போட்டுட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லிடுறோம். அந்த சாப்பாடு கொடுத்தவங்க எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கை வளம்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடுறோம். இது போல ஒவ்வொருவரும் நம்ம வாசல்ல நம்ம வீட்டினுடைய குப்பையை எடுத்துட்டு போறாங்க. ஒரு தம்பி எடுக்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே நான் வாழ்க வளமுடன் தம்பி, ரொம்ப நன்றிங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே நன்றிங்கம்மா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போவாங்க. அப்ப நான் நினைக்கிறேன், நம்ம மனதில் அன்பு இருந்தால் மட்டுமே தான் இந்த நன்றி உணர்வு வருமா? கோபத்தில் இருக்குமா, என்னப்பா உனக்கு என்ன நன்றி அப்படின்னு தானே சொல்றாங்கய்யா. சோ நன்றி சொல்வதற்கு மனம் வரும் பொழுது, மனம் அந்த ஆழ்நிலையில இருந்தாலேயே நன்றி உணர்வு கிடைக்குமா? இல்ல சாதாரணமா பீட்டா வேவ்ஸ்ல இருக்கும்போது நன்றி உணர்வே வருவது இல்லையே. பொதுவா நம்ம பஸ்ல போறோம், நம்ம கண்டக்டர் டிக்கெட் நன்றி உணர்வு ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததுமா. அன்பு இருந்தாதான் நன்றி சொல்ல முடியும், நன்றி சொன்னாதான் அன்பு வெளிப்படும். இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்கக்கூடிய ஒன்று. ஒன்னை விட்டு ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு சொன்னா அடுத்தது வரும். நீங்க நன்றி உணர்வு இருந்துச்சுன்னா அங்க கண்டிப்பாக அன்பு இருக்கும். அன்பு இருந்ததுன்னா நன்றி உணர்வு தானா வரும். ரெண்டும் இணைஞ்சு இருக்கணும். இன்னும் சொல்ல போனா நன்றி உணர்வுடைய வெளிப்பாடுதான் அன்பு என்று கூட சொல்லலாம். அது உள்ள மனசுக்குள்ள பதிஞ்சு போச்சு. பதிஞ்சு போனது அன்பா வருது. அதனால அந்த அன்பு நன்றி உணர்வும் இணைந்துதான் செயல்படும். அதுக்காக கண்டிப்பாங்கய்யா. சரிங்க, சரி ஐயா. மௌனம் அதிகமாக இருந்து நம்ம ஆழ்நிலை தியானம் பண்ணும்போதுதான் இந்த தன்மை அதிகமா வெளிப்படுமாங்கய்யா. அது மௌனம் இருக்கின்ற போது தொடர்ந்து நம்ம அந்த நிலையிலேயே இருக்கிறதுனால நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் சீக்கிரம் வரும். நீங்க தினம் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது ஒரு நாளாகும் நாம் நினைக்கக்கூடிய அந்த ஆழத்தை அடைவதற்கு. மௌன காலத்துல தொடர்ந்து அந்த நிலையில இருக்கிறதுனால சுலபமா அடைஞ்சிடலாம். அதனால கண்டிப்பாக இன்னும் நம்முடைய மனவள கலைஞர்கள் எல்லாம் வாரம் ஒரு நாள் மௌனம் இருக்கலாம். அவசியம் இருக்கிறது நல்லது. அது வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் மாசத்துல ஏதாவது ஒரு 4-5 நாள் கூட இருக்கலாம், தப்பு இல்லை. எப்பெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் முழுமையா பயன்படுத்திக்கலாம். ஆனா வாரம் ஒரு நாள் மௌனம் இருப்பது அது நம்முடைய ஆன்மீக நிலையில் உள்ளவர்களுக்கெல்லாம்
சாதனை செய்வதற்கு உதவியாக இருக்கும். இன்னும் சாதனையில் கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போகணும்னா தொடர்ந்து 1 வாரமோ 10 நாளோ 30 நாளோ 40 நாளோ மௌனம் இருந்தால்தான் அந்த உயர்ந்த சாதனையை அடைய முடியும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் முதல்ல 48 நாள் மௌனம் இருப்பார். அப்புறம் பின்னாடி 30 நாள் மௌனம் இருக்கக்கூடிய நிலை வந்தது. அப்புறம் அவருக்கு பின்னாடி நம்ம அதை மாத்தி 15 நாளா மாத்தணும். நீங்க 15 நாள் முடியலன்ட்டு 1 வாரமா வச்சிருக்கோம் ஆலியார்ல. இதுவெல்லாம் நம்முடைய வசதிக்காக நம்ம பண்ணிக்கிட்டோம். மௌனம் தான் ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு இந்த பிறவியிலே எடுத்து செல்லும். இல்லைன்னா நம்ம இன்னும் பல பிறவிகளுக்கு போக வேண்டியிருக்கும். ரெண்டாவது நான் இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு நீங்க ஸ்பீச் கொடுக்கறது வரைக்கும் என்ன நினைச்சேன்னா, நமக்கு மகா நீலாயில் கேட்டிருக்காங்க, அப்ப பிறவி பயனை அடைவதற்காக தான் நீலாயில் போல் அப்படின்னு நினைச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா இன்று தங்களுடைய உரையை கேட்ட பிறகு நான் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் இந்த இயற்கைக்கும் இறைவனுக்கும் பெற்றோருக்கும் எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொல்வதற்கே நிறைய ஆயுள் நமக்கு வேணுமே. அதுக்காக கூட மகா கரெக்ட் நல்லதாமா. ஏன்னா இத்தனை பேருக்கு நன்றி சொல்லணும். இத்தனை பேர் நம்ம செஞ்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏதாவது ஒரு வகையில திரும்பி அவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நமக்குள்ள தகுதியை வச்சு நம்ம உதவி செய்யணும். அப்பதான் அந்த கடன் அடையும். இல்லாட்டி கடனாளியாவே நம்ம போயிடுவோம். அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அந்த கடன் நம்ம அடைக்கணும். நன்றி. நல்லதுங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக விவோ V2036 உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்க. சசிகலா ஐபோன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்க. சசிகலா ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா மிக சிறப்பு. நீங்க டாக்டர் முனைவர் எதுல பிஹெச்டி படிக்கிறது நன்றி உணர்வுக்கு இன்னைக்கு அவ்வளோ பிஹெச்டி அதுல சூப்பரா பண்ணி நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்துல அது என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுது, என்னென்ன ஹார்மோன்ஸை நமக்கு அது செக்ரீட் பண்ணது, இந்த அளவுக்கு அந்த நம்ம உடலுக்குள்ள நடக்கிற விஷயங்களே அவ்வளோ நீங்க சொல்லியிருக்கீங்க ஐயா. மிக மிக சிறப்பாக இருந்தது. அதுல நீங்க செஞ்சிருக்கிற ஆராய்ச்சிக்கு உங்களுக்கு நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லதுங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருஷ்ணவேணி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது நம்ம நன்றி நமக்கு யாராவது உதவி செய்யும் போது அவங்க நமக்கு பதில் நன்றி சொல்லல அப்படின்னு சொன்னா நமக்கு மன வருத்தம் வரக்கூடாது, எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லுதாங்க. ஆனா அவங்க ஒரு சின்ன எவ்வளவு பெரிய உதவி செஞ்சா கூட நமக்கு ஒரு நன்றி சொல்லலையே அப்படிங்கிற ஒரு மனம் நமக்கு அதுல இருந்து மீள முடியல. அது ஒண்ணு இருக்கு. அது என்ன செய்யலாம் அதுக்கு? அதான் நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி வருது. அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம அது எதிர்பார்ப்புல நம்ம செய்யறத செஞ்சிருவோம். அவங்க நன்றி சொன்னா பரவாயில்ல, சொல்லாட்டியும் பரவாயில்லை. அதாவது இப்போ நம்ம வீட்டுல நம்ம குழந்தைகளுக்காக நம்ம எத்தனையோ தியாகம் பண்றோம். குழந்தைங்க நம்ம ஓடி ஓடி நன்றி சொல்றது இல்லை. ஆனா நம்ம அதுக்காக எதிர்பார்க்கறது. ஏன்னா குழந்தைகள் நம்ம குழந்தைங்க, நம்ம அது மேல அன்பா இருக்கிறோம், அதை வளர்க்கணும்னு நினைக்கிறோம், அதை மேல உயர்த்தணும்னு நினைக்கிறோம். அதனால நமக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள் அங்க இல்லை. அது மாதிரி நம்ம சமுதாயத்துல எல்லாருமே நம்ம குழந்தைங்கள்னு வச்சுக்கோங்க. அது எந்த வயசா இருந்தா கூட பரவாயில்ல, அதை நம்ம குழந்தைங்கள்னு வச்சுக்கோங்க, நம்முடைய உறவினர்கள் வச்சுக்கோம். அப்ப நம்ம திருப்பி நம்ம செய்யலையே, நன்றி சொல்லலையே, அதை திருப்பி நமக்கு உதவி செய்யல, நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். நம்ம கொஞ்சம் அன்பு அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் நமக்கு வராது. ஆனா நாம் செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்வோம். நமக்கு ஒரு திருப்தி. இப்ப நம்ம நினைச்சு பார்க்கும்போது பரவாயில்லை, அவங்க நன்றி சொன்னாங்களே இல்லையே பரவாயில்ல, நான் அந்த நேரத்துல என்னால முடிஞ்சது நல்லா செஞ்சிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். இன்னைக்கு இந்த இறைவனுக்கு என்னால என்ன படையல் கொடுக்க முடியுமோ நான் செஞ்சிருக்கேன் என்று நம்முடைய மனதுக்கு திருப்தி இருந்தா போதும். அவங்க வாய்ப்பு இருந்தா சொல்லட்டும், சொல்லலைன்னா அதுக்காக நம்ம வருத்தப்படவே வேண்டாம். ஏன்னா வருத்தம் வந்துச்சுன்னா நாம் செய்த நன்றிக்கு அந்த அர்த்தம் இல்லாமல் போயிடும். அந்த நன்றிக்கு பதிலாக நம்முடைய சாப அலைகள் அங்க போக ஆரம்பிக்கும். அதனால வருத்தம் எந்த வகையில் வரக்கூடாது. வருத்தம் என்பது அது சாப அலைகளை உற்பத்தி பண்ணக்கூடிய நிலை. ஆகவே எப்பொழுதும் மகிழ்ச்சி, என்னால முடிஞ்சு நான் செஞ்சுட்டேன், அதுக்கு மேல இறைவனுடைய வேலை, அது அவனுடைய ஜாப், இட் இஸ் ஹிஸ் ஜாப், நான் எனக்கு முடிஞ்சது நான் செஞ்சுட்டேன் என்று அந்த திருப்தியோடு நம்ம இருந்தா போதும். மற்றதெல்லாம் இறைவன் பார்த்துக் கொள்வாமா. அடுத்ததாக சாந்தி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்.
ஐயா அருமையான சிந்தனை. டிராவல்ல கூட எங்களுக்காக அற்புதமான சிந்தனை கொடுத்திருக்கீங்க ஐயா. அந்த ஒரு நாளை கூட சொல்லுங்க. வீணாக்க கூடாதுன்னு கொடுத்திருக்கீங்க. நாங்க நல்லா பயன்பட்டுருக்கிறோம் ஐயா. துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க. சூப்பர் பாட்டுங்கய்யா. நல்ல அருமையான சிந்தனைங்கய்யா. ஐயா இது மாதிரி உங்களோட எதையுமே ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வர்றதெல்லாம் நாங்க கொஞ்சம் பயன்படுத்திக்குவோம் ஐயா உங்களால. இறைவன் கொடுக்கிற வாய்ப்பு நம்ம இன்னும் இருக்கிற காலம் வரைக்கும் மகரிஷியுடைய சேவை தொடரணுமா, மகரிஷியுடைய தத்துவங்கள் உலகம் முழுக்க போகணும். நம்மளால எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். எப்படியாவது வேதாத்திரியம் அது எல்லா இடத்துக்கும் போய் சேரணும். அதுக்கு நம்மளால முடிஞ்சது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவுல செய்யலாம். நீங்க அங்க வீட்டுல குடும்பத்துல உங்களுடைய மன்றத்தில் செய்யறீங்க. இங்க நம்ம ஆலியா இருந்து நமக்கு முடிஞ்சு செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாரும் நம்ம வேதாத்திரியம் வளரணும். நான் எல்லாத்துக்கும் நமக்கு குரு சாமிஜி தான். சாமிஜியோட எண்ணங்கள் நிறைவேறதுக்கு அவங்களால முடிஞ்சு நம்ம செய்யலாம். ஓகேங்க, நன்றிங்கம்மா. சரிங்க. சரி. அடுத்ததாக அமுதா பி. அம்மா நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்க. நான் வாழ்க்கையா வாழ்வோம். சொல்லுங்கம்மா. அது இப்போ அறியாமையினால நமக்கு தீர்த்தன்மை நன்றும் நம்மளுக்கு சார்ந்து சொல்றீங்கல்ல, அப்ப நம்ம அறியாம பயன்படுத்தி கூட அது எப்படி சொல்ல? அறியாமைனால கூட நம்மளுக்கு தீமை வருமான்னு கேக்குறீங்க இல்லைங்களா? அறியாமையில செய்யற. ஆமா, அறியாம நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அத கேக்குறாங்க. சரிங்கம்மா. நல்லதுமா. ஏன்னா மனிதன் ஒவ்வொருத்தருக்கும் சிந்திக்கக்கூடிய திறமையை இறைவன் கொடுத்திருக்கிறான். எல்லாத்துக்கும் அந்த சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. சில சமயம் நம்ம ஒரு பட்டு அறிஞ்சு, இப்ப குழந்தை இருக்குது, குழந்தைக்கு நெருப்பு தொடக்கூடாதுன்னு அதுக்கு அந்த அறிவு இல்லை. நம்ம சொல்றோம், ஐயோ நெருப்பு தொடாதுன்னு சொல்லி பார்ப்போம். அது குழந்தை கேட்காது. ஏன்னா ஒரு முறை நெருப்புல கை வச்சுன்னா அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு அறிவு வந்துடும், ஐயோ இது இவ்வளவு சுடுதுன்னு சொல்லி. அது மாதிரி சிலது நம்ம பெரியவங்க சொல்றது நியாயம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். அது நியாயம்னு தெரியாத போது அப்ப பட்டுதான் அடையணும்னாக்கும் துன்பப்பட்டுதான் சில அனுபவங்கள் நமக்கு கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஒழிப்பா இருக்கணும். நல்லது நம்ம பெரியவங்க மத்தவங்க ஞானிக சொல்லும் போது அதை நம்ம எடுத்து நம்முடைய வாழ்க்கையை மாத்திக்கலாம். அது ஒவ்வொன்றையும் நம்ம அனுபவிச்சுதான் வாழ்க்கையா மாத்தணும் போது நமக்கு நிறைய துன்பங்கள் வரும், நம்மளால அனுபவிக்க முடியாது. மகரிஷி கூட சொல்வாருங்க, நான் கஷ்டப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்கள் அனுபவிச்சிருக்கிறேன். அந்த துன்பங்கள் எல்லாம் எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்குது. அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு தான் நான் இவ்வளவு பெரிய மனவளக்கலையை உருவாக்கி இருக்கிறேன், இவ்வளவு பெரிய தத்துவங்களை கொடுத்திருக்கிறேன். நீங்க எல்லாரும் தனித்தனியா என்ன மாதிரி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அதனால நீங்க அப்படியே அந்த தத்துவங்களை எடுத்து அனுபவிக்க ஆரம்பிங்க. நான் ஒரு கிணறு, பெரிய கிணறு தோண்டி இருக்கேன், 100 அடி ஆழத்துக்கு கிணறு தோண்டி இருக்கேன். அது உள்ள தண்ணி வந்துருச்சு. இன்னைக்கு அது ஒரு 70 அடி வரைக்கும் தண்ணி நிக்குது. நீங்க ஒரு 30 அடிக்கு மட்டும் ஒரு வாளி போட்டீங்கன்னா, வாளி கயிறு போட்டீங்கன்னா நீங்க தண்ணி எடுத்து குடிக்க முடியும். நீங்க ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி 100 அடிக்கு கிணறு தோண்டி 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 பண்ணணும்னாக்கும் நிறைய பேருக்கு வாழ்நாள் பத்தாது. அதனால நான் கண்டுபிடிச்சதை நீங்க பயன்படுத்திக்க என்று மகிழ்ச்சி சொல்வார். அதுபோல ஞானிகள் மகான்கள் நமக்கு நிறைய செய்திகளை கொடுத்திருக்காங்க. அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்துட்டு அப்படியே பயன்படுத்திக்கலாம். சில சமயம் நாமே ஒவ்வொன்றையும் அனுபவிச்சு வரணும்னாக்கும் நமக்கு இந்த காலம் பத்தாது. துன்பம் தாங்காம மேலும் மேலும் நம்ம துவண்டு போய் விடுவோம். ஆகவே ஞானிகளை நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையுள்ள போதெல்லாம் ஐயா வாய்ஸ் வரலைங்க. ஐயா வாய்ஸ் வரலைங்கயா. எனக்கு வரலையா? இல்ல வாழ்க்கையுடன் ஐயா வாய்ஸ் வரலைங்க. நன்றிகள் ஐயா. என்னோட வாய்ஸ் இடையில இன்னொரு போன் வந்ததுனால கொஞ்சம் கட் ஆயிடுச்சுமா. ஓகேங்க. சரி. அடுத்ததாக சுபாஷ் F23. அம்மா நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா சொல்லுங்க. ஐயா நன்றி உணர்வை பத்தியும் சொல்லியிருக்கீங்க, மன்னிப்பு கேட்கறதையும் சொல்லியிருக்கிறீங்க ஐயா. இப்போ பெரியவங்கள்ட்ட நம்ம எவ்வளவோ நம்ம பணிஞ்சு, பெத்தவங்களா இருக்கட்டும் இல்ல அவங்கள எங்க வீட்டுக்காரங்களை பெத்தவங்களா இருக்கட்டும், நம்ம பணிஞ்சுதான் போயிட்டு இருக்கோம். பட் எதுனாலும் அவங்களுடைய மனநிலையை நம்மளால திருப்திப்படுத்தவே முடியல. அது எப்படிங்க ஐயா அப்படி கொண்டு போறது அப்படிங்கிறது ஒரு குழப்பமாவே இருக்கு. எவ்வளவுதான் நம்ம அவங்களுக்கு பணிவிட பண்ணினாலும் அதுலயும் ஒரு சில குற்றங்கள் குறைகள் கண்டுபிடிச்சு வேதனைப்படுறாங்க. அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலைங்களா ஐயா?
நமக்குமா மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்த்தும் பயனும் இது ஒரு அருமையான ஒரு கருவி. ஆனா நம்ம உடனடியா அது பலன் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சில சமயம் நம்ம சில துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய நம்முடைய ஒரு விதின்னு வச்சுக்கல. அதாவது நம்ம பழைய கர்மம் அப்படி நமக்கு இருக்குது. அப்ப நம்ம நல்லதான் செய்யறோம், இருந்தாலும் அவங்களுடைய மனசுக்குள்ள ஒரு நம்மை பற்றிய ஒரு தவறுகள் வந்துகிட்டே இருக்குது. இப்ப கொஞ்சம் சில சமயம் நம்ம ஒரு சில துன்பங்களை அனுபவிக்க வேண்டி இருக்குது. அது வழி இல்லாம போயிடுச்சு. அதனால என்ன, நீங்க தொடர்ந்து நம்ம வாழ்த்திட்டு வந்தோம்னா, அதே மாதிரி தொடர்ந்து அந்த துன்பம் செய்யறவங்களுக்கு நன்றி சொல்லி பாருங்க. அது கொஞ்சம் கஷ்டம். எப்படி துன்பம் செய்யறவங்களுக்கு நம்ம வாழ்த்த முடியாதோ, அது மாதிரி துன்பம் செய்யறவங்களுக்கு நம்ம நன்றி சொல்ல முடியாது. ஆனா அவங்களுக்கு நீங்க சொல்லி பாருங்க, நீங்க ஏதோ துன்பம் கொடுத்தீங்க, அதனை தாங்கிக்கூடிய ஒரு பக்குவம் எனக்கு கிடைச்சது. அந்த பக்குவம் கிடைச்சதுனால இன்னைக்கு எனக்கு ஒரு தவத்தில் ஆழமா போறேன், எனக்கு நல்ல சிந்தனைகள் வருது, எனக்கு அந்த தெய்வம் பக்கத்துல இருந்து துணை வருகிற மாதிரி இருக்கு. அப்ப நீங்கள் கொடுத்த துன்பம் எனக்கு அந்த தெய்வத்தை அறிவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது, ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. அந்த நேரத்துல எனக்கு கஷ்டமா தான் இருந்தது, இருந்தாலும் அதை தாங்கி பழகி கொண்டேன். அது தாங்கி பழகி கொண்டதுனால இன்னைக்கு எனக்கு தவத்துல ஒருபடி ஆழமா போக முடியுது, எனக்கு தெய்வத்தை நெருங்கக்கூடிய ஒரு பக்குவம் கிடைச்சிருக்குது. அப்போ இந்த இந்த நன்மை கிடைப்பதற்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள், நீங்க நல்லா இருக்கணும் அப்படி நினைச்சு பாருங்க. அந்த துன்பம் செய்தவங்களுக்கு கூட நம்ம வாழ்த்தக்கூடிய ஒரு பக்குவம் வரும், ஒரு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும். அதுதான் நம்முடைய மாற்றம், ஒரு பெரிய மாற்றம். இது சாதாரண மாற்றம் அல்ல, திடீர்னு வராது. இந்த மாற்றம் வருது என்று சொன்னால் உண்மையிலேயே நமக்குள்ள சாமிஜி உள்ள உட்கார்ந்துகிட்டு ஒரு பெரிய மாற்றம் செய்கிறார் என்றுதான் அர்த்தமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக விவோ ஒய் 400 5G, நீங்க உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஹலோ ஐயா, வணக்கம். வாழ்க வளமுடன். அம்மா நன்றி வாய்ப்புக்கு. ஐயா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அந்த மகாபாரதத்துல அந்த 100 பேரை சாவடிச்சிட்டேன்னு கேட்கும்போது, நீங்க முந்தின பிறவியில இந்த குருவி கூட்டையெல்லாம் அழிச்சீங்க, அதனாலதான் இந்த பிறவியில அமைதின்னு சொன்னீங்க. இப்பதாங்க ஐயா பார்த்தேன் கேள்வி பதில் வரப்போ. அப்பனாக்கா இப்ப நம்ம பிற உயிருக்கு துன்பம் தந்தாலும் அது இப்போ மாமிசம் எல்லாம் உண்ணக்கூடாது, பிற உயிருக்கு துன்பம்னா அப்பனாக்கா அது மக்களுக்கும் தாங்க அது பாதிக்கும். அது வேற வேற விதத்துல எல்லாரும் நம்ம எந்த துன்பம் எந்த ஜீவனுக்கு கொடுத்தாலும் அது பதிஞ்சிரும், அதுக்குரிய துன்பம் அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால முடிந்த வரை நம்ம துன்பம் கொடுக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ ஒரு வீட்டுல இருக்கிறீங்க, நீங்க மட்டும் வெஜிடேரியன் இருக்க முடியாது, குடும்பத்துல எல்லாரும் இருக்கிறாங்க. அப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாற்றம் கொண்டு வரணும். திடீர்னு நம்ம செஞ்சு அது சக்சஸ் ஆகாது. அதனால அதையும் நம்ம பார்த்துக்கணும். உயிர் பலி கூட வருங்கிறீங்க இந்த மாதிரி. கண்டிப்பாக நீங்க அதாவது நம்ம ரோட்ல நடந்து போறோம், 4 எறும்பு மிதிச்சிடறோம், 4 எறும்பு செத்து போச்சு, அதுவும் உயிர் கொலை தான். தினம் ஒரு கோழியை அடிச்சு சாப்பிட்றோம், அதுவும் உயிர் கொலை தான். அது எல்லாமே ஒரு ஜீவன் தான். எந்த ஜீவன் நம்ம மூலமாக இருந்தாலும் அது உயிர் கொலை தான். அதுல முடிந்த வரை அந்த உயிர் கொலை என்பதற்கு நம்ம தடை போடலாம், அதுக்கு போகாம இருக்கலாம். இப்ப நமக்கு நல்லா தூக்கிட்டு இருக்கிறோம், கொசு கடிக்குது, அடிச்சிடறோம், இது நம்ம அறியாம செய்யறோம், வேற வழி இல்லை, அந்த நேரத்துல இப்படி நடக்குது. ஆனா நாமே அறிந்து ஒரு ஜீவனுக்கு துன்பம் கொடுக்க வேண்டாம். நம்ம நினைச்சா அந்த துன்பத்தில் விடுபட முடியும், அந்த ஜீவனுக்கு துன்பம் கொடுக்காம இருக்க முடியும். அப்படி நமக்கு வாய்ப்பு இருக்கும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கலாம், அந்த ஜீவனுக்கு துன்பம் கொடுக்காம இருக்க பயன்படுத்திக்கலாம். அதாவது அந்த உணவுல, அதனாலதான் மகரிஷி சொல்வாரு, உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பும். ஐந்தொழுக்க பண்பாட்டுல இப்ப கொசு வருது, அடிக்கிறோம், ஒரு வழி இல்லை, கடிக்குது, அடிக்கிறோம். அதே சமயத்துல உணவுக்காக ஒரு உயிரை கொல்ல வேண்டாம், அந்த உடம்ப நம்ம ருசிக்கு சாப்பிடணுங்கிறதுக்காக செய்ய வேண்டாம். அது ஒரு பாவத்தின் உயர்ந்த நிலையாக போகிறது. இன்னைக்கு திடீர்னு மாற்றம் பண்ண முடியாது, அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாற்றம் பண்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணலாமா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். சரிங்க. அடுத்ததாக உமையாளம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நம்ம சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, இப்போ நீங்க நன்றி உணர்வு படிப்படியா போய் பிரபஞ்சம் வரையும் போய் திருப்பி நமக்கே அப்படி வாய்ஸ் சரியா கேட்கல. அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கு நமக்கு. அவ்வளவு
நம்ம நன்றி உணர்வு வந்து நம்ம சொல்றோம் இல்லைங்கய்யா, அந்த நன்றி உணர்வு வந்து படிப்படியா போய் எல்லா உயிருக்குமே நன்மை அடிக்கும், பிரபஞ்சத்துக்கும் போகும், அங்கேயும் நன்மை அடிச்சு திருப்பி நமக்கே அது ஃபுல்லா வரும் அப்படின்னு சொன்னீங்க என்னங்கய்யா? கண்டிப்பாமா. நாம பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி. நாம் நினைக்கக்கூடிய சரிங்க. எண்ணங்கள் நம்மிடமிருந்து ஆரம்பிச்சு இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் போய் சேர்ந்துட்டு அங்கங்க ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு திருப்பி நமக்கே வந்து சேரும். நீங்க எவ்வளவு நன்றி உணர்வு நீங்க நம்ம வெளிப்படுத்துகிறோமோ அது அப்படியே பிரபஞ்சத்துல போய் பிரதிபலிச்சு நமக்கே வந்து சேரும். அதனாலதான் நம்ம எல்லாத்தையும் மதிக்கிறோம். செடி கொடி அந்த மரங்களை மதிக்கிறோம், எல்லா ஜீவன்களையும் மதிக்கிறோம், இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாச பஞ்சபூதங்களை மதிக்கிறோம், இந்த நட்சத்திரங்களை மதிக்கிறோம், சூரியனை சந்திரனை மற்ற எல்லாத்தையும் மதிக்கிறோம். நீங்கள் எதையெல்லாம் நினைச்சு மனசுக்குள்ள மதிக்கிறீங்களோ, நன்றி சொல்றீங்களோ, வாழ்த்துனீங்களோ, அது அங்க போய் மோதிட்டு திருப்பி நமக்கு தான் வரும். நமக்கு எல்லாம் ஒரு சுத்திட்டு வந்துடும், நமக்கு வரும். ஆகவே நம்ம நல்லதை நினைக்கும் போது அங்க போயிட்டு அது மறுபடியும் அந்த அந்த யாரை நீங்கள் நினைத்து நன்றி சொல்கிறீர்களோ இயற்கையாக அவர்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அங்க போய் மோதிட்டு திருப்பி நமக்கு வர ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் நாளாகும். நம்ம எந்த இடத்துல மோதுங்கிற பொறுத்து நாளாகும். அதனால நம் பிரபஞ்சம் முழுவதும் நாம் தொடர்பு கொள்கிறோம். அந்த பிரபஞ்சம் முழுவதும் நமக்கு நன்மை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கோம். வாய்ப்பு கிடைக்கின்ற போது பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நடப்பதற்கு பிரபஞ்சம் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுகன்யா அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? சுகன்யா, கேலக்சி M01, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம். உங்க பெயரை சொல்லிட்டு. கேலக்சி M01. ஐயா சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். என்னோட நேம் சுகன்யாங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. இப்போ காலையில இருந்து நம்ம பணிகள் செய்யறோம், எல்லாம் பண்றோம், தாவரங்களுக்கு, விலங்குகளுக்கு. அதாவது நான் செய்வோம் வீட்டுல. நீங்க சொன்ன மாதிரி நான் கேட்க வந்த கேள்விகளுக்கெல்லாம் குருவா நின்னு குரு உங்களுக்குள்ள இருந்து எனக்கான பதில்களை கொடுத்துக்கிட்டே இருக்காரு இன்ன வரைக்கும். அதுலயே நான் ஆழ்ந்து நிறைய கேள்விக்கான பதில் எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனாலும் இப்போ நான் தாவரங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றிகள் சொல்றேன் அப்படின்னாலும் சில நேரங்கள்ல நம்ம மனமானது வெளிப்பட்ட நிலைக்கு போயிடுது. அது ஏங்கய்யா? சொல்லுங்கம்மா, அந்த வார்த்தை கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்கம்மா. வெளிப்பட்ட நிலைக்கு போய் மதிமயங்கம்னு சொல்லுவாங்க. விழிப்பற்ற நிலை, அந்த நன்றி உணர்வுல இருந்து மாறி மயங்கிடுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த நிலைக்கு போயிட்டு நம்ம மறுபடியும் இன்னொருவருக்கு துன்பமோ இல்ல இன்னும் பேச்சினாலேயோ ஏதோ ஒண்ணுல நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். அது ஏங்கய்யா? இல்ல, நம்ம என்னன்னா, நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. நம்ம நேரடியாக மனிதனாக பிறக்கவில்லை. எத்தனையோ விலங்குகளை தாண்டிதான் மனிதனா வந்திருக்கிறோம். அப்ப அந்த விலங்குடைய குணமெல்லாம் அதுல அடங்கி இருக்கும். விலங்குடைய இயற்கையான குணம் பாத்தீங்கன்னா அந்த ஒண்ணு துன்பப்படுத்துறதுதான். ஏன்னா ஒண்ணுக்கு உணவு பத்தலைன்னா இன்னொன்னு உணவை எடுத்துக்கும். அதுக்கு தனக்கு சேமிச்சு வைக்க தெரியாது, விவசாயம் பண்ண தெரியாது. அப்ப ஏற்கனவே இருக்கிற இன்னொரு உணவு எடுத்துக்கும். அது இயற்கையாகவே பிறருக்கு துன்பம் கொடுத்தல், வன்முறை செய்தல், மற்ற கொலை செய்தல், அந்த கொலை செஞ்சபடி அந்த உடம்பை சாப்பிட்றது, இதெல்லாம் விலங்குனுடைய அந்த குணங்கள். அப்போ நாம் இன்று மனிதனாக வந்தாலும் நமக்குள்ளாக அந்த விலங்கு குணங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அது வாய்ப்பு கிடைக்கின்ற போது அந்த குணங்கள் வெளிப்படும். அதனால நம்ம சொல்லணும், நான் மனிதனா வந்துட்டேன், எனக்கு அந்த விலங்கு குணங்கள் தேவையில்லை, அதனால நல்ல குணங்கள் தான் இருக்கணும், நான் எப்பொழுதும் எல்லா இடத்துல அன்பும் கருணையுமாக இருக்கணும். அப்படி யாராவது தெரியாமல் தப்பு செய்தாலும் அதை மன்னிக்கக்கூடிய ஒரு பண்புகள், தகுதிகள் எனக்கு உயர்ந்து இருக்கணும். நான் திருப்பி அவங்களுக்கு உடனே துன்பத்தை கொடுக்க மாட்டேன். அது உடனே துன்பத்துக்கு துன்பம் கொடுக்கிறது ஒரு விலங்கு குணம். ஆனா ஒரு மனித குணம் என்பது, தெய்வ குணம் என்பது அந்த துன்பத்தை தாங்கி கொண்டு அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியதுதான் ஒரு மனித குணம், தெய்வ குணம். அதனால வள்ளுவர் சொல்றாரு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல். துன்பம் கொடுத்தவங்களுக்கு நிஜமாவே நீங்க ஒரு தண்டனை கொடுக்கணும்னாக்கும் அவங்க வெட்கப்படும்படியான உதவிகளை அவர்களுக்கு செய்தால், ஐயோ இப்படிப்பட்ட மனுஷனுக்கு நான் போய் துன்பத்தை கொடுத்துட்டேனே என்று அவர்கள் நினைத்து வெட்கப்படணும். அதுதான் உண்மையான தண்டனையாக இருக்கணும். அதனால அதுக்கு நம்ம சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த செயல்பாட்டில் கொண்டு வருவதில் சில சிரமங்கள் இருக்கிறது. அந்த செயல்பாட்டில் கொண்டு வந்தால் கண்டிப்பாக அதற்குரிய நன்மைகளை நாம் அனுபவிச்சே தீரலாம். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேலக்சி M01, உங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்குறோம். கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்கம்மா. ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றிங்கம்மா. கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஹலோ ஐயா, இப்போ வந்து நீங்க சொன்னீங்க, அதாவது எண்ணம் சொல் செயல் தான் நம்ம லைஃப் வந்து எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி. அதாவது ஒருத்தவங்க வந்து நமக்கு வந்து இந்த அந்த ஒரு ஆன்மா வந்து நமக்கு வந்து அந்த அறிவு திருக்கோயில சேர்த்து அந்த நம்ம வாழ்றதுக்கு தேவையான அனைத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. வாழ்க்கை துணை தான் நினைச்சுக்கோங்க ஐயா. வாழ்க்கை துணை 2 பேர். வாழ்க்கை துணை வந்து அவங்க வந்து அறிவு திருக்கோயில சேர்த்து அனைத்து பயிற்சிகளையும் கொடுத்து நிறைய அந்த ஆன்மாவுக்கு ஒரு வில் பவரை கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஆன்மா வந்து ஒரு காலகட்டத்துல ஒரு சின்ன தவறு செஞ்சதுனால அந்த கூட வாழக்கூடிய அந்த வாழ்க்கை துணைக்கு பாத்தீங்கன்னா அந்த தவறை வந்து மனசுல அழுத்த பதிவா விட்டுட்டாங்க. அழுத்த பதிவா விட்டதுனால அந்த இதை வச்சு ரொம்ப அடிக்கடி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனா இந்த பயிற்சி எடுத்து அந்த பயிற்சியை செஞ்சுட்டு இருக்கிற ஆன்மா வந்து அந்த ஆன்மா விடுறதுக்கு மனசு இல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் உள்ள அன்பு இருக்குது, ஆனா அதை வெளிக்காட்ட மாட்டேங்கிறாங்க. அந்த காலகட்டங்களால வெளிக்காட்ட மாட்டேங்கிறாங்க. அந்த தவறை வச்சே அடிக்கடி வந்து துன்புறுத்துறது இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனா வாழ்த்து மூலமா சில சில மனமாற்றங்கள் ஏற்பட்டாலும் முழுமையான மனமாற்றம் அப்படிங்கறது ஏற்படல. அப்போ அதுக்கு என்னங்கயா செய்யலாம்? வாழ்க வளமுடன். சரிம்மா. என்னன்னா இப்ப நம்ம சொல்றோம், முயற்சி பண்றோம், ஆனா அதற்கான மாற்றங்கள் உடனே வரல. இதுக்கு ஒரு பல காரணங்கள் இருக்கலாமா. ஏன்னா நம்ம யாரை வாழ்த்துறோமோ அவங்க எவ்வளவு தூரம் பக்குவப்பட்டிருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு தூரம் அதை உணர்ந்திருக்கிறாங்க என்பதை பொறுத்தும் அந்த வாழ்த்து அங்க போய் அது மோதி வரும்போது சில விளைவுகளை கொடுக்கும். ஆனா நம்ம ஓய வேண்டியதில்லை. தொடர்ந்து வாழ்த்தி கொண்டிருந்தால் கண்டிப்பாக வரும். அந்த வாழ்த்தை உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும் போது நம்ம மெக்கானிக்கலா வாழ்த்துறது இல்லை. இப்ப வாழ்க்கை வரணுங்கிறத ஒரு டேப் ரெக்கார்ட்ல போட்டா கூட அது சொல்லிக்கிட்டே இருக்கும். அது சொல்றதுக்கும் நம்ம ஒருத்தர் நினைச்சு வாழ்க்கை வரணும்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப மனதார வாழ்த்தணும், பல முறைகள் வாழ்த்தணும், தொடர்ந்து வாழ்த்தணும். அவங்க மாறிட்டாங்கன்னு நினைங்க. அவங்க எப்படியெல்லாம் மாறணும்னு நினைக்கிறோமோ அப்படி அது நினைச்சு வாழ்த்துங்க. இன்னைக்கு அவங்க மாறாம இருக்கலாம். நமக்கு பாருங்க, பாரதியார் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. ஆனா அந்த சுதந்திரம் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்ப சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே அது வாங்கினதா நினைச்சு சந்தோஷப்படுறாரு. அது மாதிரி நீங்கள் அது என்ன மாற்றம் வருதோ அந்த மாற்றம் வந்துருச்சுன்னு நினைச்சு ஒரு சந்தோஷப்படுங்க. அந்த மாற்றம் வந்துருச்சுன்னு நினைச்சு அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அந்த மாற்றத்துக்கு காரணமா அவர் இருந்திருக்காருன்னு சொல்லி நினைச்சு இன்னும் வரல, ஆனா நீங்க மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு பாவனை பண்ணுங்க. பாவனை பண்ணி அதுக்கு ஒரு நன்றி அவருக்கு தெரியுவீங்க. கண்டிப்பாக அது மாறும், மாறியே தீரும். அப்ப இன்னும் கொஞ்சம் நம்முடைய அழுத்தமான எண்ணம் தொடர்ந்து அந்த அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வருது. இதனால நம்ம கண்டிப்பா அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். இது சொல்றதுக்கு சுலபம், செய்கின்ற போது சிரமங்கள் இருக்கு. ஆனாலும் நாம் செய்தால் பலன் கிடைத்தே தீரும். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நிறைய பண்ணிக்கலாங்கம்மா. உங்களுக்கு வேற கேள்விகள் நிறைய பண்ணிக்கலாமா? ரொம்ப சந்தோஷமா நல்ல இவ்வளவு தூரம் அதை ஒருங்கிணைப்பு செஞ்சு கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். எல்லாரும் கேள்வி கேட்டவங்களுக்கு அத்தனை பேரும் வாழ்த்துக்கள், கேட்டவங்களுக்கு அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். மகரிஷியோட செய்திகள் போய் சேரட்டும். இந்த மகான் கொடுத்த ஒவ்வொரு செய்தியும் இன்னைக்கு உலகம் முழுக்க போய் சேரணுமா. கண்டிப்பாக உலகத்துல எல்லா மக்களும் ஒரு அமைதியான நிறைவான வாழ்க்கை வாழணும். அதற்கு வேதாத்திரியம் வீடெல்லாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு நிறைவு செய்யலாமா? வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.